بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே தாய்மார்களே, இந்த காதல் தொடர்பான இஸ்லாத்துடைய பார்வை என்ற தொடரில் இறுதி பகுதியிலே நாம் இப்பொழுது இருக்கிறோம். இதுவரை நேரமும் நாம் பார்த்தது, ஒரு மனிதருக்கு இது போன்ற நிலை ஏற்பட்டுவிட்டால் அவர் இதை அடைய முடியுமான வழிகளில் மிகச்சிறந்த வழிகள் ஒன்றுதான் திருமணம். அதை நீக்கிக் கொள்கின்ற வழிகளில் அந்த திருமணத்தை எப்படி அடைந்து கொள்வது, அதனுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னோம். அதில் இந்த பகுதிக்கு நம்ம நுழைவதற்கு முன்னால் இன்னொரு பகுதி சொல்லணும். நம்ம அக்கது நிக்கா செய்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம். அதில் என்ன, அக்கது நிக்கா செஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த இஷ்க் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக களைவதையும் அது ஒரு உரிய திருமண வடிவத்தை அடைவதையும் பற்றி நம்ம சொன்னோம். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், அப்படி அடைய முடியாதவர்கள் சபர் செய்து கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். அந்த பொறுமைக்கான துஆக்கள் அந்த பகுதிகளும் சொன்னோம். இந்த நேரத்தில் நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கொள்ளணும். இது நிச்சயமாக உடல் ரீதியாக விபச்சாரத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யும், சேர்க்கும். அந்த விபச்சாரத்துக்கு சேர்க்கக்கூடிய அனைத்து வழிகளிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த இஷ்குடைய பாடம் முடிய விபச்சாரத்துடைய அந்த பாதிப்புகள், விபச்சாரம் என்றால் என்ன, அதுக்குரிய தண்டனைகள் என்ன, இந்த ஒழுக்கக்கேடு என்ற தலைப்பு கீழே தண்டனை பெறக்கூடிய அத்தனையும் என்ன செஞ்சிருவோம், அதில் கொண்டு வந்துடும். ஒழுக்கக்கேடு என்ற பகுதியில் தண்டனை பெறக்கூடிய அத்தனை சொல்றது இஸ்குடைய விளைவு தான். அது இஸ்குடைய விளைவுகளில் ஒன்று இஸ்கு மட்டுமல்ல காரணம், இஸ்கும் என்ன அதில் மிக பிரதானமான காரணிகள்ல உண்டு. இப்போ இந்த அக்கது நிக்கா திருமணம் அப்படி என்று சொல்றதையும் சரி தெளிவாக வழங்கப்படுத்திக்கணும். என்ன காரணம்டா, இந்த இந்த அடையாளம் போடுதல், நிச்சயதார்த்தம், இதையெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அக்கது நிக்கா அல்லது கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுறது, பதிவு செஞ்சிடுறது, இதெல்லாம் இஸ்லாமிய திருமணம் அப்படின்னு அதெல்லாம் நல்லது. ஒரு கவர்மெண்ட் பதிவு செஞ்சு கொள்றதுன்றது நல்லது, நல்ல ஒரு விஷயம், பாதுகாப்பான ஒரு அம்சம். அதற்காகவே நிச்சயதார்த்தம், அதே போல இந்த அடையாளம் இடுதல் அப்படி இலங்கை வழக்கில் அழைக்கப்படுற இதெல்லாம் அக்கது நிக்காவாகவும் திருமண பதிவாகவும் என்ன செய்யாது, அது ஆகிவிடாது. அது அந்த குடும்பங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வு. அதுவும் நிறைய கலாச்சார தாக்கங்கள்லாம் அதில் என்ன செய்யுது, இருக்குது, பிழையான விஷயங்கள்லாம் இருக்குது. நிச்சயதார்த்தம் ஒன்றே இருக்காமல் இருப்பதுதான் மார்க்கத்தில் சரியானது. நேர அக்கது நிக்கா தான் உறுதிப்படுத்தலுக்காக மோதிரம் மாத்திக்கிறது, தட்டு மாத்திக்கிறது, அதுக்கு பிறகு அந்த நிச்சயதார்த்தம் உடைஞ்சா கல்யாணம் உடைஞ்ச லெவலுக்கு என்ன செஞ்சிடுறது, அதை ஆகிடுறது. இந்த மாதிரியான நிலைமைக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த நிச்சயதார்த்தம் அல்லது இந்த மாதிரி விஷயம் வந்ததுலேருந்து ஃபோன் பேசுறதுக்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. நாங்கள் இந்த ஃபோன் பேசல், சோசியல் மீடியா மூலமாக தொடர்பு கொண்டு சில விஷயங்களை அறிஞ்சு கொள்றது என்றது மார்க்க ரீதியா அனுமதியை நம்ம சொன்னோம். அது என்னன்னு நம்ம விளங்கப்படுத்திடணும். காரணம், இதுல சைத்தான் ஒரு அபுவாபுகளை தேடி மதாகில்களால என்ன செஞ்சிடக்கூட வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி நம்ம அந்த அடையாளத்தை படுத்திக்கணும். என்ன அப்படின்னா, வைஃபை நான் புரிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறேன்ன்றதுக்கு அல்ல அது. ரைட்டா, அவர் நான் என்னது புரிஞ்சு கொள்ள முயற்சி எடுக்கிறேன். இந்த புரிஞ்சு கொள்ள முயற்சி எடுக்கிறேன் என்றதுல எப்படி தவறான விஷயங்கள் வரும்போது நாங்கள் அந்த காதலில் கேட்குற அத்தனை கேள்வி இதில் என்ன செய்வார், என்ன சாப்பிட்டீங்கன்னு ஆரம்பிக்கிறது. இது புரிஞ்சு கொள்ள முயற்சி எடுக்கிறதெல்லாம் இல்லை. விளங்கிட்டா, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா பிடிக்குமான்னு கேட்குறது, அது புரிஞ்சு கொள்ள என்ன முயற்சிங்களா. அதுக்கு பின்னால் இவர் என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறது. இப்படியே 12 மணி 11 மணிக்கு ஆரம்பித்தது 3 மணி 4 மணி அந்த லெவலுக்கு போகும். வித்துரு தொழுகிறதுக்கு கூட ஈமான் என்ன செய்யாது, இருக்காது. இதெல்லாம் புரிஞ்சு கொண்டாங்களா நைட்டில் ஃபுல்லாக என்னது, அவங்க 11 மணிலேருந்து 3 மணி ஆகிட்டு புரிஞ்சு கொள்றாங்க. இதை எந்த ஒரு அறிஞர் ஆகும்னு சொல்லவும் இல்லை. இது மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு நடைமுறை. உங்களை பற்றியான தவறான பதிவுகளை அவங்கள்ட்ட என்ன செய்யும், ஏற்படுத்தும். இவங்களை பற்றி தவறான பதிவு இங்கே என்ன செய்ய ஏற்படுத்தும். மற்ற இது தேவையில்லாத, நான் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், தேவையில்லாமல் அளவுக்கு மேலே புரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இல்லை. தேவையில்லாமல் புரிந்து கொள்வது நமக்கு அழிவு தான் என்ன செய்யும், ஏற்படுத்தும். ஒரு அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. எல்லாத்தையும் அணுவா தெரிஞ்சு கொள்றது ஆபத்தானது. திடீர் அல்லா காப்பாற்று, திடீர்னு 2 பேருக்கு விவாகரத்து இருந்தா கூட அவளை பத்தி எனக்கு A to Z தெரியுமா இவன் செய்வான், சொல்லிட்டு தெரியவா, பிரிஞ்ச போறோம். இந்த தேவையில்லாத புரிந்துணர்வு பகுதி தேவை. எந்த அளவுல பேசலாம்னு தெரிஞ்சுட்டா சரி. எந்த அளவுல பேசுறான்னா, இந்த திருமணத்துக்கான நான் உங்களை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன, நியாயமான காரணங்கள் தான், பேச முடிஞ்ச காரணங்கள் தான். உங்களை திருமணத்துக்காக செலக்ட் பண்ணதுக்கான காரணம் பிசிக்கலா என்னது, அந்த இதுகளை பேசுறது அவனுக்கே தெரியும். ஸ்டஃப்தி கல்ப உள்ளத்துல கேட்டுப்பா, நீ பேசுறது என்ன நோக்கத்துல பேசுறான், அது தேவையில்லை. அதே போல என்ன,
மார்க்க ரீதியான காரணம், தொழில் ரீதியான காரணம், கல்வி ரீதியான காரணம், ஊர் சூழல், இதுக்காக நம்ம இது பண்ணோம். திருமணத்தை எப்படி வச்சுக்கிறது நீங்க விரும்புறீங்க, இந்த மாதிரி நடந்தா என்ன, இந்த மாதிரி நடந்தா என்ன, இந்த மாதிரி நடந்தா என்ன. சில பொழுது இந்த அபாயாவை விரும்பாதவங்க எல்லாம் இருப்பாங்க, நீங்க இதை எப்படி உடுக்கணும் கட்டாயம், அப்படி இருந்தா தான் மார்க்க எல்லைக்குள்ள என்ன செய்யலாம் இருக்கலாம், அப்பதான் நான் இதை ஓகே பண்ணுவேன். திருமணத்தை நடத்தி கொள்ற முறையில பிரச்சனைகள் இருக்கு, பல பிரச்சனைகள், அதை எப்படி வச்சுக்கொள்ளும், மகர் எப்படி வச்சுக்கொள்ளும், இதெல்லாம் பேசுறதுன்னு தவறில்ல. சிலர் வந்து ஒரு முறையில பேசணும், அது இத்தனை மதியால் பேசினா அதை இதோட முடிஞ்சிடணுன்றாங்க. அதுவும் இல்லை, ஒரு முறை அப்படின்னா போனை கட் பண்ணாம வச்சுக்கலாம் லைன்ல விளங்கிட்டா. அப்படி ஒரு சிஸ்டம் இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல. எவ்வளவு அளவுக்கு தேவையோ அவ்வளவு அளவுக்கு அந்த விஷயங்களை பேசிட்டு அதை முடிச்சிடணும். அடுத்து லா யஹ்லுவன் ரஜுலும் பிம்ரஅத்தின் இல்லா கான தாலிசுமா ஷைத்தான். ஒரு ஆணோட ஒரு பெண் தனித்து இருந்தா மூணாவது என்ன செய்வான், ஷைத்தான் இருக்கு. அது போன்ல தனிமையை தான் செய்யுது, குறிக்குது. அப்ப அது மார்க்க எல்லைக்குள்ள இருந்தா பிழை இல்லை. மார்க்க எல்லைக்குள்ள இருந்து அந்த விஷயங்களை பேசி முடிச்சிட்டோம்னா அது பிழை அல்ல. இது எல்லை மீறி போவது தவறு. அடுத்தது மார்க்க அனுமதிக்க முழுசா நம்ம பேசலாம் மனைவியின் அடிப்படையில் அக்கது நிக்காஹ் நடந்து முடிஞ்சோன்னு, அது நிச்சயதார்த்தத்தையோ அடையாளம் விடுதலையோ அதை என்ன செய்யாது, குறிக்கவே குறிக்காது. அதுக்கு இதுக்கு சம்பந்தமும் இல்லாது. இஸ்லாமிய நடைமுறை ஒன்றும் அல்லது மோதிர மாத்தி கொள்றது, தட்டு மாத்தி கொள்றது ஒரு இஸ்லாமிய நடைமுறை ஒன்றும் அல்ல. இது அதை குறிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த திருமணத்துக்கு ஒரு மனிதர் வந்து அதாவது கிடைக்காத சந்தர்ப்பத்தில் தாம் விலகி கொள்ளணும்னு சொன்னேன். அதாவது அவரால் முடியாது, வழி மறுத்துட்டாரு அல்லது சூழ்நிலை அமையல, வழி மறுத்தா இன்னும் சில ப்ரொசீஜர் இருக்குது, அது எங்க போகணும், அந்த வழிகள் எதுவுமே என்ன செய்யல சரி வரல. அல்லாத அந்த பெண் அதை தாண்டி என்ன செய்யல வர விரும்பல, அந்த பெண் தாண்டி வர விரும்பலாட்டி இவர் என்ன சொல்றேன்னா என்ன உண்மை காதல் அல்ல அப்படின்றது. சரியா, உண்மை காதலோ பொய் காதலோ அவளை ஒழுக்கங்கட்ட வேலைக்கு என்ன செய்யல வர விரும்பலன்னு இருக்கலாம், குடும்பத்தை பிரியலைன்னு என்ன செய்யலாம் இருக்கலாம், ரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறதுலேருந்து பிரியலைன்னு ஒரு காரணமா இருக்கலாம். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்து எப்படியான ஒரு உணர்வுகள் எல்லாம் என்ன செய்யணும் வரணும் அப்படி என்பதற்கு பல செய்திகளை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். ஒருவர் எந்த அளவுக்கெல்லாம் ட்ரை பண்ண திருமணம் முடிக்கிறதுக்காக தான் விரும்பிட்டேன் அப்படின்றதுக்காக எல்லா முயற்சியும் அவர் எடுக்கலாம், எல்லா முயற்சி எடுக்கலாம் அப்படின்றது பல ஆதாரங்களை சொன்னா. இப்ப இந்த ஹதீஸை பாருங்க. அதாவது சுபை அல் அஸ்லமியா என்ற பெண்மணி வந்து சஅத் இப்னு ஹவுலாவுக்கு கீழே மனைவி ஆயிக்கிறாங்க. அப்போ மக்காவுடைய நேரத்துல வந்து அவங்க வந்து இந்த மவுத் ஆயிட்டாங்க சஅத். அப்ப சஅத் மவுத்தாகின உடனேயே சுபையா வந்து கர்ப்பிணி ஆகிக்கிறாங்க. அப்ப கர்ப்பிணி ஆயிந்தா அவங்க வந்து இப்ப மவுத்தாயினா 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணுமே, இவங்களுக்கு ஒரு அரை மாசத்திலே புள்ள என்ன செஞ்சிருது பிறந்தது. அப்ப அதுக்கு புள்ள பிறந்த உடனேயே அவன் வந்து தஜம்மலத்தில் ஹுத்தாப் திருமணம் பேசி வாரவங்களுக்கு தன்னை அழகுபடுத்தி கொண்டார்கள் வருது. திருமணம் பேசி வாரவங்களுக்கு தன்னை அழகுபடுத்தி கொண்டார்கள் அப்படின்னா, தன்னை அழகுபடுத்தி கொண்டார்கள்னா திருமணம் பேசி வாரவங்களுக்கு ரோட்ல போறதுன்னு அர்த்தம் இல்ல. வீட்டுல வந்து திருமணம் பேசுவார்த்துக்கு பார்வை பார்க்கலாம் தானே, பார்க்க அதுக்காக வேண்டி தன்னை அழகுபடுத்தி கொண்டாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டத்துல வந்து அழகான நிலைமையில இருக்கிறத இவர் காண்றார். அபு சனாபில் என்றவர் என்ன செய்யறாரு காண்றாரு. அபு சனாபில் இப்னு பாக்கக் இவர பேர். இவர் ஏற்கனவே இவங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு கல்யாணம் பேசினவர். இந்த பெண்ணை சுபையாவை திருமணம் முடிக்கிறதுக்கு விருப்பம் தெரிவித்தவர். இவருடைய உள்ளத்துல அவ பத்தி ஒரு விருப்பம் இருக்குது, இவங்களை முடிக்கணும்ன்ற ஒரு தேவையும் அவருக்கு இருக்குது. வேத நம்ம என்ன சொல்றோம், இஷ்குடைய ஆரம்ப அந்த உணர்வு ரைட்டா, அதான் அந்த உணர்வு. இப்ப சும்மா திருமணம் பேசுறது இல்லை என்ன ரிஜெக்ட் பண்றது அதெல்லாம் உணர்வு இல்லை. இந்த பெண்ணை திருமணம் முடிக்கவும் இருக்குது. இப்போ வந்து என்ன அதாவது இந்த அரை மாசத்திலேயே திருமணத்துக்கு இறங்கினது அவருக்கு கொஞ்சம் கவலை ஆயிட்டு. அவருக்கு கொஞ்சம் என்ன கவலை ஆயிட்டு. அது எப்படி விளங்குதுன்னா, அவர் சொல்றாரு லம் தஹில்லி. இவ்வளோ திருமணம் பேசுறவங்க 2 பேர். ஒருத்தர் இளைஞர், ஒருத்தர் வந்து இளைஞர், இன்னொருத்தர் வந்து கஹில். கஹிலண்ட அரபுல வந்து 35 தாண்டி இருப்பாரு, 50 55 அதாவது வயோதிபத்தை அடையாம இருப்பாரு. இவர் அதாவது வயோதிபரன் சொல்றதே அது அடையாம இருப்பாரு. இப்ப கஹ்லம் வமின சாலின் அல்லாஹ் தஆலா என்ன இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்யறான் சொல்ற கஹில். அப்ப இந்த கஹில்ன்றது 35க்கு போற உள்ள அந்த வயது பருவம். அது அவர் வயோதிபரும் அல்ல இளைஞரும் அல்ல, இன்றைக்கு இப்ப தமிழ்ல என்ன சொல்றேன்னு தெரியல. இந்த வயசுல இவர் இருக்கிறாரு. ஒரு இளைஞரும் அவன் என்ன செய்யறா திருமணம் பேசுறாங்க. இவட உள்ளம் வந்து அந்த இளைஞர் என்ன முடிச்சிருவோன்னு முடிவெடுத்துட்டு, இவருடைய உள்ளம் அவங்கள ஆசையா இருக்குது. இது புகாரி முஸ்லீம்ல வார செய்தி தான். ஆனா இந்த வார்த்தை வந்து புகாரி முஸ்லீம்ல இல்ல, மோத்தா மாலிக்ல வருது. இப்ப சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மோத்தா மாலிக்ல வருது. இவர் ஏன் வந்து அந்த திருமணத்தை என்ன நீங்க வந்து இந்த எப்படி நீங்க அரை மாசம் 4 மாசம் 10 நாள் இருக்கணுமே அப்படியே இவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா, 4 மாசம் 10 நாள் சட்டமும் தான். இவருக்கு அதை ஏன் எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு அதுலயே வருது. வகான அஹ்லுஹா கயபன். இவங்களோட குடும்பத்தினர் எல்லாம் எங்கேயோ வெளியே பேத்திக்கிறாங்க, அவங்க வரத்துக்கு பல மாசம் ஆகும். இந்த பெண்ணுடைய குடும்பத்தினர்கள் வெளியே போகிறாங்க, அவங்க வரத்துக்கு பல மாதங்கள் ஆகும். அந்த குடும்பத்தினர் இவரை விரும்புவாங்க. யார இந்த அபு சனாபில விரும்புவாங்க. அதனால வரஜா இதா ஜா அஹ்லுஹா அய்யுசிருஹு, அவங்க வந்துட்டா என்னையே முடிங்கன்னு அவங்க என்ன செய்வாங்க,
அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து என்னைய தேர்ந்தெடுப்பார்கள் என்பதற்காகத்தான் அவர் அதையும் என்ன செய்யறாரு சொல்றாருன்னு வருது. அப்ப ஒரு முயற்சி எடுக்கிறாரா இல்லையா? இதா காலத்தை சட்டப்படி விளங்கப்படுத்திட்டாலும் அவர் ஒரு முயற்சி என்ன செய்யறாரு, குடும்பம் வரங்காட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்றத அவர் மறைமுகமா என்ன செய்யறாரு சொல்றாரு. இது உள்ளத்துக்குள்ள என்னது ஒருத்தர். அப்போ ஒருவர் எல்லா முயற்சிகளையும் எடுக்கலாம்ன்றதுக்கு இதுவும் என்ன ஒரு செய்தி. அதாவது இது மூத்தா மாலிக்கில் வருது. அவன் என்ன செஞ்சுட்டான்டா, உடனே ரசூலாங்கிட்ட பேசிட்டான், அல்லாஹ்வின் தூதரே இப்படி புள்ள எனக்கு பிறந்துட்டு, அதனால நான் இதாலையும் என்ன செஞ்சுட்டேன், 4 மாசம் 10 நாள் நிக்கல, புள்ள பிறந்ததோட இதாலையும் என்ன செஞ்சுட்டேன், 4 மாசம் 10 நாளைக்கு வெளியாகிட்டு. இப்படி அபு சனாபில் என்ன செய்யறாரு சொல்றாரு. ரசூல்லா சொல்றாங்க, கத் ஹலல்தி ஹீன வதாத்தி, பிரசவத்தோடு நீங்க ஹலால் ஆயிட்டீங்க. நாங்க ரசூல்லா பிரசவத்தோடு நீங்க ஹலாலிட்டீங்க. ஃபன்கிஹி மன்ஷிதி, நீங்க விரும்பினவங்களும் திருமணம் முடிங்கட்டான். அப்புறம் அபு சனாபில் அந்த இது என்ன அந்த இடத்துல வந்து இதாகிருது. அப்ப அவரே என்ன செஞ்ச ஒரு மார்க்கப்பட்டுள்ளவர் தானே, அவங்க வேற குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர் போல அவரை தன்னை என்ன செஞ்சிருப்பாரு, கட்டுப்படுத்திக்கிட்டு விலகி இருப்பாரு. அப்ப இந்த ஒரு அம்சத்தை நம்ம என்ன செய்யறோம் இதுல பாக்குறோம். அவர் முயற்சி எடுத்து முக்கியமா இந்த வார்த்தை வந்து அந்த 6 கிரந்தங்களே இல்லை, இது வருது மூத்தா மாலிக்ல. இந்த செய்தி மற்ற கிரந்தங்கள்ல வரக்கூடிய செய்தியான இந்த வார்த்தை வந்து வகான அஹ்லுஹா கயபன் வராஜா இதா ஜா அஹ்லுஹா யூசிருஹு, குடும்பம் வந்தா இவரை செலக்ட் பண்ணுவாங்கன்னு அவர் என்ன செஞ்சாரு, விரும்பினாரு அப்படின்னு. நம்ம முகிர்த்தி முனு சூபாடு அப்துல்லா பின் உமர் ஒரு செய்தி முந்தைய நம்ம பார்த்தோம். தாய் வந்து மிச்சம் அழுத்தம் கொடுத்து அப்படியே தாய்க்கு சார்பா என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிச்சாங்க. அப்ப இந்த முயற்சிகளை விருப்பத்துக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். அது போல வந்து ஆத்திகா வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய செய்தி. ஆத்திகாவை வந்து அவங்க வந்து பல திருமணங்கள் முடிச்சு கணவன்மார் மரணித்து அப்படியே டைவோர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் திருமணம் முடிக்கிறதுலேன்னு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு முடிவில் இருந்தாங்க. உமர் இப்னு கத்தாப் பல முறை அவங்கள திருமணம் பேசினாங்கன்னு வருது, வரலாற்று செய்தி தான். திருப்பி 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 அவங்கள முடிக்கணும்னு திருமணம் பேசுறாங்க. அவங்க மறுத்துக்கண்டே என்ன செய்யறாங்க, வராங்க. பல முறை. அப்போ ஒரு முறை பேசி மறுத்தால் மறுமுறை பேசக்கூடாது அப்படின்லாம் ஒரு சட்டமெல்லாம் என்னது இல்லை. அப்போ இவங்க ஏற்கனவே ஒரு முறை பேசி மறுக்கப்பட்டு திருப்பி இந்த காலம் முடிஞ்ச ஒரு மறுபடி பேத்து நீங்க அப்படி என்ன செய்யக்கூடாது என்று பேசுறாரு. உமர்லாம் பல முறை பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நேரம் ஆத்திகா ஒத்துக்கின்றாங்க திருமணம் முடிக்கிறதுக்கு. ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிக்கிறதுக்கு ஒத்துக்கண்டாச்சு. திருமணம் முடிச்ச உடனேயே அலிரல் அவங்க எனக்கு ஒரு அனுமதி தாங்கன்றார் கொஞ்சம் பேசுறதுக்கு. 2 வார்த்தைகள் ஆத்திகாட்ட சொல்லணும், அனுமதி தாங்கன்றார். உமர்லாம் அனுமதி கொடுக்க உமர்லாம் கேட்கிறாங்க. அவன் கேட்கிறாங்க, அவ கவிதை ஒன்று படிச்சிருந்தா, அதாவது இதுக்கு பின்னால் எனக்கு திருமணம் என்னது நான் முடிக்க மாட்டேன், எனக்கு கணவனை நான் மறக்க மாட்டேன் என்ற மாதிரி என்ன ஒரு கவிதை வந்து படிச்சிருந்தேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு முடிச்சிட்டீங்களே என்னது அலிரெல்லாம் கேட்குறாங்க. அப்போ உமர்லாம் கேட்குறாங்க, அலியை என்ன செய்றீங்க, என்ன பேசுறீங்க அப்படி ஒன்று கேட்குறேன். இல்லை எல்லா பெண்களும் இப்படி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் திருமணம் முடிப்பாங்கன்றத உணர்த்த தான் நான் சொன்னேன்டார். எல்லா பெண்களும் இப்படி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் திருமணம் முடிப்பாங்க என்றதை உணர்த்துவதற்கு தான் என்ன நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அடிப்படையில் இது வந்து பிழையும் அல்ல. அந்த முடிவுக்கு அபு சலமா உம்மு சலமா வாழ்க்கையில வரும், நாங்கள் 2 பேரும் மௌத்துக்கு பின்னாலும் என்ன செய்யறது இல்லை, திருமணம் முடிக்கிறது. ஒரு ரசூலா உம்மு சலமா பேசி என்ன செஞ்சாங்க, திருமணம் முடித்தார்கள். அப்படி அந்த கணவனை மறக்காம என்றெல்லாம் ரசூலாங்க என்ன செய்யல சொல்லலை, திருமணம் முடித்தார்கள் என்ற பகுதியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இதுல வந்து அப்படி ஒரு சட்டம் ஒரு ஆளுக்கு போடலுமெண்டா, உலகத்துல இவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்று மிக 100% உறுதியான ஒரு ஆள்னா நம்ம இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணாம என்ன செய்யலாம், இருக்கலாம். ரசூலாங்க மாதிரி ரசூல்லாங்களுக்கு போற அவனோட மனைவி யாரும் என்ன செய்யல, திருமணம் முடிக்கல. அல்லாஹு தாலா அந்த சட்டத்தை, ஏன்னா நுபுவத்தின் மக்காம் உயர்வானது, அதுக்கு பிறகு அவங்களும் நிச்சயமா அல்லாஹ் அனுமதியே கொடுத்திருந்தா கூட அவங்களும் இன்னொரு ஆளோட என்ன செஞ்சிருப்பாங்க, திருமணம் முடிச்சு வாழ்றதுக்குரிய மனநிலையில் இருந்திக்க மாட்டேன். காரணம் ரசூல்லாங்களை போல அழகுலையும் அஹ்லாக்கிலையும் அந்தஸ்திலையும் மக்காம் ஈமானியாலையும் யாருமே என்ன, மக்காம் ஈமானிலையும் யாருமே இல்லை. அப்ப இந்த ஒரு பகுதியை பார்க்கிறோம். அடுத்தது இந்த ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி எல்லா முயற்சிகளும் எடுத்தும் இந்த வழிகள் இல்லாத ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். இந்த வழிகள் வந்து எதுவும் இல்லாத நிலைக்கு பொறுத்துக்கொள்ளணும், சபர் செஞ்சுக்கணும்னு சொன்னேன். இதை பத்தி அல்லாட்ட எவ்வளவு கூலி என்பதை நான் அதுல சொல்லல. அல்லாவிடத்துல எவ்வளவு கூலி என்பதற்கு அந்த சஹீஹுல் புகாரில நம்ம எல்லாம் தெரிஞ்ச அந்த 2215 குகைவாசிகளோட சம்பவம் ஆதாரம். 3 பேர் குகையில போய் இருந்து அந்த கல் விழுந்துருதே, அதுல வந்து ஒவ்வொரு விஷயத்த சொல்லி துவா கேட்கிறாங்களே, யாரெல்லாம் நான் இஹ்லாஸாக இது உனக்காகத்தான் இந்த அமலை நான் செஞ்சிருந்தேன் சொன்னா அதுக்காக நீ இதை என்ன செஞ்சிரு விளக்கிறேன். அதுல எப்படி வருதுண்டா, அல்லாட்ட அவர் துவா கேட்கிறார் பாருங்க, காதல சொல்லிதான் துவா கேட்கிறார். அல்லாஹும்ம இன் குன்த தஅலம், யா அல்லாஹ் நீ அறிந்திருந்தால், அன்னி குன்து உஹிப்பு இம்ரஅத்தம் மின் பனாத்தி அம்மி, நான் என் அதாவது பெரிய தந்தை சிறிய தந்தை அவங்களோட மகள்மார்கள்ல ஒரு மகளை நான் அஷத்தி மா யுஹிப்பு ரிஜாலு அன்னிசா, அஷத்தி மா யுஹிப்பு ரஜுலு அன்னிசா, பெண்களை ஒரு ஆண் விரும்புவதில் எவ்வளவு கடுமையா விரும்புவானோ அந்த லெவல்ல நான் விரும்பினேன். அப்போ மஹப்பத்ன்றது தூய்மையானதுக்கு மட்டும்தான் சொல்லப்படும், என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இது நிச்சயமா இது எதுக்கு சொல்லப்படுது, இப்ப
இஷ்குக்கு சொல்லப்படுது. ஏன்னா அவருடைய செயல்பாடும் அதுதான். எப்படி சொல்றாருன்னா இன்னி குந்து உஹிப்பு, அல்லாஹ்ட்ட சொல்றாரு அல்லாஹும்ம என்ன அன்னி குந்து உஹிப்புங்கிறது உனக்கு தெரியும் நான் ஒரு பெண்ணை விரும்பி இருந்தேன், நான் ஒரு பெண்ணை காதலித்திருந்தேன். அல்லாஹ்ட்ட துஆல சொல்றாரு. எப்படி என்ன அஷத்தி மா யுஹிப்பு ரஜுல் அன்னிசா, பெண்களை ஒரு ஆண் விரும்பினா அட உச்சகட்ட விருப்பம் விட்டிருக்கும், அந்த லெவல்ல நான் விரும்பினேன். இது அல்லாஹ்ட்ட முறைப்பாடா சொல்றாரு. ஃபகாலத் லா தனாலு ذلك منها حتى تؤتيها 100 دينار. அதாவது இந்த செய்தியில் எப்படி வருதுன்னா அவ அடைஞ்சு கொள்ளல, அது இவருக்கு நல்ல முறையில் புரிஞ்சுக்கோ. அந்த செய்தி நோமான் இப்னு பஷீருடைய செய்தியில எல்லாம் வருது என்னன்னா அவ திருமணம் முடிச்ச பெண், இன்னொரு ஆளுடைய மனைவி, விளங்கிட்டா? இல்லைன்னா கல்யாணம் முடிக்கிற லேசா இருந்துக்குமே, கல்யாணம் முடிக்க அவ்வளோ தக்குவா உள்ளவர் கல்யாணம் முடிச்சிருப்பார், இன்னொருவருடைய மனைவி அவர். அப்போ சொந்தம் சுட்டி ஒரு தடவை உதவி கேட்டு இவர் மஹப்பத்தோட இருக்கிறதால உதவி கேட்டு வாரா. அப்போ அவர் சொல்றாரு அவருக்கு டைம்ல என்கிட்ட உதவி கேட்டு வந்தா, அப்ப நான் எப்படியாவது இவளை அடைஞ்சு கொள்ளணும் என்ன செய்யறேன் நான் நினைக்கிறேன். அந்த சபை என்ன இஷ்கு எங்க பேச முடியுது? அப்ப காமத்தோட மஹப்பத்தும் கலக்குது. என்ன மஹப்பத் என்ற சொல்லு விரும்பினதுல எது கலக்குது? மஹப்பத் என்ற சொல்லு கலக்கு. முழு காமம் சிந்தனை தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இருந்திருக்கு. எப்படியாவது அடைஞ்சுக்கணும், இன்னொரு ஆள்கிட்ட மனைவி இருந்தாலும் அடைஞ்சுக்கணும் பண்ண மாதிரி இருக்குது. வாராங்க சொன்ன எனக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கு, 100 தீனாருடைய தேவை ஒன்று இருக்கு அப்படின்னு. அப்ப இவர் சொல்றாரு என்னது, இல்ல நீங்க என்னோட இணைஞ்சாதான் நான் என்ன தர வேண்டி பேத்துட்டா. 3வது முறையும் வாரா, அவருக்கு அதை தவிர வேறொரு வழி ஒன்று இல்லாத நேரத்தில் வருகிறான். அப்போ ஒத்துக்கொள்றான், சரி அப்படின்னு சொல்லி என்ன ஒத்துக்கொள்றான். இவர் பேத்து இவருக்கு பணம் இருக்கல, இவர் இதுக்காக உழைக்கிறார். காதல் என்ன செய்யுதுன்னு பாருங்க, காதல் என்ன செய்யுது? திருமணத்துக்கு பிறகு காதல் வருமானு கேட்டா சரி அந்த பெண்ணுக்கு வரல, ஆனா இவருக்கு என்ன செய்யுது? அந்த காதல் வருது. என்ன அதாவது உழைச்சி 100 தீனாரை எடுத்துக்கொள்றார். ஜக்காத்து வாஜிப் ஆயிட்டு, விளங்கிட்டா? 100 அந்த அளவுக்கான அதாவது அமௌண்ட் சொல்ற அந்த அளவு எடுத்துக்கொண்டு ஹத்தா ஜமாஅத்து அப்ப கொடுக்குறாரு. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்துல உறவுக்காக உட்கார்ற நிலையில நான் உட்கார்ந்த உடனே அவங்க கீழால உட்கார்ந்த அதை படுத்த நிலையில தடுமாறுறாங்க. மனசளவுல என்னது அந்த தடுமாறுறாங்க, அதை விரும்பாத ஒரு நிலையை காண்றாங்க. இவர் கேட்கிறாரு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றாரு தக்கில்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தஃபுத்தல் ஹாத்தம் இல்லா பிஹக்கிஹி, உரிமை இல்லாமல் நீங்க அணுக வேண்டியது. சிலர் அந்த முத்திரையை உடைக்க வேண்டாம் என்ற வார்த்தை வச்சு இவர் கன்னித்தன்மை உள்ளவன்னு நினைக்கிறார். அப்படி இல்லை. அதாவது ஹக்க என்ன செய்வாங்க, நீங்க எடுத்துக்கல வேண்டாம் என்பதுக்காக அந்த வார்த்தையை சொல்றாங்க. உரிமை இல்லாம நீங்க இதை அணுக வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன உரிமை இல்லை. இது இல்லைன்னா இவ்வளவு உழைச்சவர் திருமணம் முடிச்சிருப்பாரு, அந்த பெண் தேவைன்னா திருமணம் முடிச்சிருப்பாரு. அப்ப சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாருண்டா, இன்னொரு அறிவிப்புல வருது, அல்லாவுக்கு பயப்படுவதற்கு உங்களை விட நான் என்ன தகுதியானவன் அப்படின்னு நினைக்கிறேன். இதான் ஒரு ஈமான் உள்ளவனுக்கு வரணும். நீயே பயப்படுறியாடா, உன்னை விட நான் என்ன அல்லாவுக்கு பயப்படுறதுக்கு தகுதியானவன். அந்த மஹப்பத்தை எல்லாம் அந்த இடத்துல விட்டுட்டு எலும்புறாரு. எலும்பிட்டு அந்த தீனார அங்கே விட்டுட்டார். 100 தீனார நீ என்ன செய்ய வச்சுக்க அப்படி என்று சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிட்டு இவர் அல்லாஹ்ட்ட சொல்றார், யா அல்லாஹ் ஃபஇன் குன்த தஅலம் அன்னி ஃபஅல்து ذلك ابتغاء وجهك, உண்ட முகத்துக்காகத்தான் நான் இதை செய்தேன் என்று நீ அறிந்திருந்தால், முக்கியமா இஹ்லாஸ்ல நமக்கு தெரிஞ்ச இஹ்லாஸ் மாதிரி உனக்கு தெரியுமாக இருந்தால் ஃபஃப்ருஜ் அன்னா ஃபுர்ஜதன் قال ففرج عنهم الثلثين, ஒரு இதை என்ன செய்ய அகற்றி விடையாளன். அப்போ அது ஏற்கனவே 1 மடங்கு குறைஞ்சிது, 2வது மடங்கு என்ன செஞ்சது குறைஞ்சிருது. என்ன துவா இது? அப்போ அவர் உண்மையிலே ஒரு பெரிய சிறந்த ஒரு மனிதராக இருக்கல, ஒரு தீ செயலுக்கு என்னது விபச்சாரத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு நெருக்கிட்டாரு. ஆனா அல்லாஹ்ட்ட அந்த நடந்த அந்த இஷ்கு அஷைத்தானி அதிலிருந்து விலகிறத அல்லாஹ்ட்ட முறைப்படுறாரு. நான் இப்படி அதாவது விலகினேன், ஒரு உடலியல் தேவைக்கு போய் நான் இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டேனே என்று சொல்லி நான் அதுலேருந்து விலகிட்டேன். அதை நீ அல்லாஹ் கபூல் செஞ்சானதுக்கு ஆதாரமா அதை என்ன செய்யுது அது நடக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப எனவே இது ஒரு முக்கியமான செய்தி. அந்த இஷ்கு என்ன செய்யும், ஒருத்தர் சபர் செஞ்சு அதுல இருந்து வெளியாகிறதுக்கு அவருக்கு முடியும். அல்லாஹ் அதுக்கு உதவி செய்யும், அல்லாஹ் அதை கபூல் செய்வான்னு என்ன செய்யுது இதுல கபூல் அதை அல்லாஹ்ட்ட நம்ம முறைப்படலாம்னு விளங்குது. அந்த உள்ளத்தை சொல்லி நம்ம முறைப்படலாம் என்றதும் இதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம் தெரிஞ்சு கொள்றோம். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது இதுல இன்னும் ஒரு பகுதி சொல்லப்பட என்னன்னா, ஒரு மனிதர் இதுல உளுந்துட்டாருன்னு வைங்களேன். இப்போ அவர் அதில் போராடிக்கிட்டு இருக்கார். சரியான முறையில் போராடுறாரோ கெட்ட முறையில் போராடுறாரோ, மார்க்கத்தை எல்லை குளிக்கிறாரோ. 2வது அவருக்கு வழிகாட்டுறவருக்கு கொஞ்சம் இறக்கமிக்கணும்.
ஏன்னா இது நோய். இந்த இஷ்கில் உழுவுறதுக்கு தானே அவன் பாதிக்கப்பட்டு நோயில் இருக்கிற மாதிரி பைத்தியமாய்ப்பான். நம்மளோட அட்வைஸ் அவனுக்கு போகாது, எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அவனுக்கு போகாது. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்மகிட்ட கொஞ்சம் இறக்கம் என்ன செய்யணும், இருக்கணும். அவனை திருத்துறதுக்கு இறக்கம் இருக்கணும். பிரிக்கிறன்ற பேரில் வளர்த்துட்றப்படாது, பிரிக்கிறன்ற பேரில் வளர்த்துட்றப்படாது, ஓட விட்டுறக்கூடாது. பேச்சுவார்த்தையை நடந்து விளங்கிட்டா எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை செஞ்சு விட்டு இதுக்கு பிறகு இதான் நடக்கும்னு சொல்லி அந்த குரூப் ஓடுற லெவலுக்கு இவன்ட சப்ஜெக்ட் செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. சுனல் குபரா நசாயில வரக்கூடிய செய்தி 8610 நம்ம தெரிஞ்ச செய்தி தான். ஒரு யுத்த காலத்தில் ஒருவர் கைது செய்யப்படுறாரு. அப்போ கைது செய்யப்பட்டோடனே அவர் தண்டிக்கிறதுக்காக கொண்டு வரப்படுறாரு. அவருக்கு மரண தண்டனை கொண்டு வரப்பட்ட டைமில் ஒரு பெண் அந்த செய்கிறா வாரான். அப்போ அந்த பெண் அந்த இதை சேர்ந்தவ அல்ல. அப்போ இவர் சொல்கிறார் என்ன, இவர் அவருக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கு பின்னால் இவங்க 2 பேரும் விரும்பிட்டாங்கன்னு விளங்கி இருந்தும் கூட மரண தண்டனை கொடுக்கண்டு இவங்க வெட்டிடுறாங்க. நிச்சயம் மன்னிச்சும் இருக்கலாமா, நீங்கள் வெட்டிடுறாங்க, மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அதை பார்த்து அந்த பெண்மணி, அதாவது இந்த பெருமூச்சு, அப்படி 2 பெருமூச்சு 3 பெருமூச்சு விட்டுட்டு அங்கேயே என்ன செஞ்சிடறான், மூர்ச்சை ஆகி விழுந்து மௌத்தாயிடுறான். அப்போ அந்த காதலுடைய அந்த உச்சகட்ட இதில் தான் அதில் மரணிச்சிட்டாங்க. இதை ரசூல்லாங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ரசூல்லாங்க கேட்ட கேள்வி என்ன, அமாக்கான ஃபீக்கும் ரஜுலுன் ரஹீம், ஒரு இறக்கமுள்ள ஒரு மனிதராவது உங்களில் இருக்கலையான்னு கேட்டாங்க ரசூல்லா. ஒரு இறக்கம் காட்டுறதுக்கு ஒரு மனிதராவது இருக்கவில்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு தருணங்களில் அவங்களுக்கு இறக்கம் காட்டிக்கலாம். காதல் பிழையாக இருந்தும், இஷ்கு வந்து ஒரு ஷைத்தானுடைய வடிவமாக இருந்தும் அவங்களுக்கு ஒரு இறக்கத்தை என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் காட்டி இருக்கலாமேன்னு ரசூல்லாங்க சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் நமக்கு என்ன அந்த இறக்க உணர்வு இருந்தால் நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், அதை கையாளுற முறையில் அந்தந்த விஷயங்களில் நம்ம டெவலப் பண்ணி விடக்கூடாது. சரியா, அதை அழகான முறையில் கையாண்டு உள்ளத்துக்குள்ளே நுழைஞ்சி அதை செய்யணும். நீங்கள் நிறைய பெற்றோர்கள் திருத்த போய் நடக்கிற விஷயம் என்ன, ஓட வச்சிடுறது தான். திருத்திரண்ட பேரில் போய் கட்டுமையான ஆக்ஷனில் எடுத்து பெரும்பாலும் விரும்பினத்துக்கு கோவப்படுறதை விட யாரை விரும்பினாடு பார்த்தா கோவப்படுறாங்க. நல்ல சொத்து சுகமுள்ள பெரிய பாட்டியா பிடிச்சி விரும்பி இருந்தாண்டா மார்க்கத்தில் கூடாது, நீ எதுக்கும் படி, நான் உனக்கு முடிச்சு தரேன், இடம் சரி, இடம் சரியான இடத்துல காதல் வந்திருக்குது. அப்போ எல்லாமே எல்லாம் இருக்கிற வீட்டில் போய் ஒன்றும் வானான்னு கலையை முடிச்சிடுறது இல்லைட்டா, எல்லாம் இருக்கு அந்த வீட்டில், வீட்டு இருக்கே காரு கேள்வி எனக்கு ஒன்றுமே வானான்னு பிடிச்சிடுறது, கன்ஃபார்ம் அவருக்கு தான் எல்லாம். சரியா, இந்த மாதிரியான ஒரு செட்டப்பெல்லாம் பண்ணுவாங்க. இது இந்த நோக்கத்தாலேயே என்ன செய்யறது, இந்த காதல் அங்கீகரிச்சிடுறது. செட்டே ஆகாதண்டா அவருக்கு தர்பியா, அவருக்கு பயிற்சி தேடி திரிகிற உலமாக்களை என்ன ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் இல்லைட்டா, அது செய்யணும், ஈஸ்வர நசீஹத் பண்ணணும், அது பண்ணணும்னு. ஏன் இவன் பணக்காரன் ஏழையை விட்டு என்ன செஞ்சிட்டா விரும்பிட்டானதுக்காக நசீஹத் பண்ணி தெரிகிறது. பணக்காரன் எல்லாம் விரும்பிட்டான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இயற்கையாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மனித உணர்வுகளில் ஒரு பகுதி இது அப்படின்னு தத்துவமா திருக்குறள் பேசுற மாதிரி என்ன செய்யறது, அதை பேசுறது. இது வந்து இதெல்லாம் அந்த நோக்கங்கள் சார்ந்த விஷயங்கள், அது நம்ம இன்னொரு பகுதியில் பேசுவோம். ஆனா இரக்கம் காட்டி கருணை காட்டி திருத்தல் என்றது மிக பிரதானமான பகுதி. இப்ப நம்மளோட இறுதி பகுதி என்னன்னா, திருமணம் இப்படியோ தவறான முறையில் ஒரு ரிஸ்கில் ஈடுபட்டவங்களோ அல்லது சரியாக அந்த உணர்வு வந்த உடனே அந்த வழிகளை முறையாக கடைபிடிச்சு திருமணத்துக்குள்ள வந்தவங்களோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இஷ்கு என்றது என்னது, ஒரு சைத்தானியத்தான சேர்ந்து அது குறைஞ்சிரும். அது வந்து திருமணம் முடிச்ச உடனே அப்படியே குறைஞ்சு வரும். அதை இருக்கையிலாண்டதை நம்ம விளங்கப்படுத்திட்டோம். அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள நல்ல உணர்வுகளை எப்படி பேணி பாதுகாத்து கொள்றது, அது என்ன அப்படி என்றது புரிஞ்சு. இதுல வந்து நம்ம 3-4 படித்தரங்களை சொல்லலாம். திருமணத்துக்கு பின்னால் உள்ள கணவன் மனைவி உறவுல 3-4 படித்தரங்களை சொல்லலாம். இந்த 3-4 படித்தரமும் எப்பயுமே அவங்கள முன்னுதாரணம் காட்டி இவங்க எடுத்தாலோ, இவங்கள முன்னுதாரணம் காட்டி அவன் எடுத்தாலும் அது சீரழிஞ்சிருக்கு. முதலாவது விஷயம் என்னன்னா, கணவன் மனைவிக்கு அல்லது மனைவி கணவனுக்கு தியாகம் செஞ்சு அவர்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக, தியாகத்தின் காரணமாக அவங்க 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய ஈர்ப்பு அது வரும். அந்த ஈர்ப்பு இஷ்கெல்லாம் இல்லை, அது ஒரு மஹப்பத் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ஏற்படுத்துவான். என்ன காரணம்னா காலப்போக்கில் அவங்க செஞ்ச தியாகங்களா இருக்கு. இவன் வந்து அவங்களுக்கு அருளாயிருந்திருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அருளாக இருந்தாங்க. இந்த செய்தியை பார்த்துட்டு அருள் என்றா ஒரு பயான் பண்ணணும். அருள் என்றால் என்ன, தியாகம் என்றா என்ன அப்படின்னு. ஏண்டா பேசிக்கா செய்யற அருள் தியாகத்துக்குள்ள சேர்த்து வச்சுக்கிறாங்க. கணவன் என்ன சொல்றது, உனக்காக வேண்டி தான் உழைக்கணும், பொய்யா இல்லையா, விளங்கிட்டா, உனக்காக உழைக்க உழைப்பு நடக்குது, அதில் உனக்கும் பங்கு இருக்கு. உனக்காக வேண்டி உழைத்தல் அப்படின்றது சும்மா நம்ம அப்ப நம்மளா சொல்லி கேள்றது, அப்படி இல்லாட்டி நம்ம உழைக்கத்தான் போறோம்.
அதான் உனக்காக சொல்லுது. அது மனைவி சொல்லிக்கிறது அவருக்காக வேண்டி தான் என் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி. எங்க அர்ப்பணம் பண்ணி வாழ்க்கையெல்லாம் ஒத்தரிங்க அர்ப்பணம் பண்ணல. அப்போ ஹதீஜாலாம் அர்ப்பணம் பண்ணிக்க, அது அர்ப்பணம் நடந்தா பார்ப்போம். அர்ப்பணம் இல்லாமலாம் இல்லை, அர்ப்பணம் உண்டு, தியாகம் உண்டு, அருள்மிக்க குடும்பங்கள் உண்டு. ஆனா அன்றாடம் செய்யற கடமையெல்லாம் கூட அர்ப்பணத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. நம்ம வந்து ஓடா தேயிரும் மாடா உழைக்கிறோம், வசனங்களை பார்க்கணும். ஓடா தேயிரும் மாடா உழைக்கிறோம், கையெல்லாம் என்னது அது இப்போ கையெல்லாம் சொல்ல இயலாது. ஏன்னா இப்போ வேற லிஸ்ட்டுக்கு வந்துட்டு சரியா, அந்த மாதிரி எதையா கஷ்டப்படுறா அது இதுன்னு சொல்லி எதையா சொல்லி தியாகம் பண்ணுறது. அவரோட குழந்தைகளுக்கெல்லாம் நான் தான் என்ன செய்ய ரத்தத்தை பாலா மாற்றினேன், அதுவரை பால் தான் கொடுத்துருப்பாங்க, அந்த நேரத்தில் ரத்தத்தை பாலா மாற்றினேன்றது ஒரு டெவலப்பாக அது வந்துட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் புள்ளைக்கு தியாகி, அந்த வேலை செய்யறதால யாருக்கு தியாகி, நீங்க புள்ளைக்கு தியாகி. அது அல்லாஹ் சொல்றான், அல்லாவே சொல்றான். அதாவது அந்த தாய் வயிற்றுல சுமந்து அந்த குழந்தைய பெத்தெடுத்து பால் ஊட்டி சுமந்து பால் கூடி மரக்கடிக்க செய்ய வரைக்கும் 30 மாதங்கள் என்றா. யாருக்கு சொல்றான், ஹஸ்பண்டுக்கு சொல்லல, புள்ளைக்கு சொல்றான். நீங்க அதை இங்க டிரான்ஸ்பர் பண்றது, அது அங்க புள்ளையோட சம்பந்தப்பட்ட விஷயம், புள்ளையுடைய தியாகத்தோட சம்பந்தம். அதை வந்து கணவனை காட்டுறது தியாகம். அது கணவனுக்கு தியாகம் எங்கேயும் வரல. உங்களை குழந்தை பெற்றுக் கொள்வதிலேயே என்ன அவன் ஆளாளுக்கு டயலாக் சொல்றது. விளங்கிட்டா, முதலா பிறந்த புள்ள சொல்றது தாய் பட்டத்தை உனக்கு நான் தந்தேன்றது. யாரு முதலா பிறந்த புள்ள தாய் பட்டத்தை சர்டிபிகேட் அவ கொடுத்தே, அவன் முதலா பிறந்ததால இவ தாய். சரியா, இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குதா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனா இந்த மாதிரி வசனங்களை சொல்லித்தேன், இதெல்லாம் தியாக அர்ப்பணம் இல்லை, கடமைகள். இல்ல இஸ்லாத்துல வந்து ட்ரெஸ் என்னது கழுவி விடுறது, சமைச்சு போடுறது, வீடு கூட்டுறது கடமைக்குதான் இல்லை, ஹஸ்பண்டுக்கு தான். உங்களை இப்படி பெரிய வீட்டில் வைக்கணுமெண்டோ, உங்களோட குடும்பத்தையும் சேர்த்து பார்க்கணுமெண்டோ, உங்களோட சகோதர திருமணத்துக்கு ஹெல்ப் பண்ணணுமெண்டோ, வகை வகையாக உடுப்பு வாங்கி போடணும்னா அவனுக்கு கடமை இல்லை. நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யறதால அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யறான், நீங்கள் இதை விட்டு அவன் விட்டுரும், அவ்வளோதான். விளங்கிட்டா, ஜென்ரலான சப்ஜெக்டை தவிர யாரும் இதில் தியாகிகள் என்ற அம்சத்தில் என்னது இல்லை. எப்போ தியாகின்னு சொல்லலாம்டா, மனைவி தண்ட சொத்தெல்லாம் விற்று நீங்கள் முன்னேறுங்க கொடுக்குறான், நீங்கள் உழைங்க, நீங்கள் முன்னேறுங்க, இதில் ஒன்று எனக்கு திருப்பி வாணும், இது தியாகம். தியாகம்டா இழந்திக்கிறான், சரியா, இழந்திக்கிறான். அது போல கணவனுக்காக இப்ப அவக்கு சம்பந்தமே இல்லாத இதுல எல்லாம் வந்து தன்னை பொருளாதாரத்தை எல்லாம் கொட்டி கொட்டி என்ன செய்யறான், செலவழிக்கிறான். அவக்கு கணவனை முன்னேற்றணும் என்பதற்காக. கணவன் ஒரு நோயாளியா இருந்த டைம்ல 5-6 வருஷம் அந்த கணவனுக்காகவே தன்னோட டோட்டல் லைஃபையும் தியாகம் செஞ்ச மாதிரி அவருக்கு ட்ரீட் பண்றதும், அவருக்காக ஒரு வார்த்தை சொல்லாம கணவனுடைய நோயில என்ன செய்யறான், முழுமையா பங்கெடுக்கிறான். இதை என்ன செய்யுங்க, தியாகம் என்ன செய்யுங்க சொல்லுங்க. அல்லது கணவனுடைய அவர் இன்னொரு திருமணம் முடிச்சு அவர் இன்னொரு பிள்ளையோட வரார், அந்த பிள்ளைய தண்ட பிள்ளையா நினைச்சு முழுமையாக என்ன செய்யறா, ஒரு எஃபோர்ட் போடுறா. இப்படியான ஏதாவது ஒன்று நடந்திருந்தா, இந்த மாதிரி லிஸ்ட் ஒன்று இருக்கு, அதாவது ஒரு அசாதாரணமான நிலைமையில் அந்த தியாகம் நடந்திருக்குமாக இருந்தால், அல்லது வளமைக்கு மாத்தமா நடந்தா, அப்ப என்ன அவ வந்து ஒரு தியாகம் செஞ்சு அருள் செஞ்சுக்கிறான். இல்லைடா சும்மா உள்ள சப்ஜெக்ட் எல்லாம் வந்து அருள்ல போட்டு தியாகத்துல போட்டு அப்படி என்று சொல்லி இப்ப நீங்க பார்க்கலாம், சர்வசாதாரணமாக வந்து என்னது மனைவி வீட்டுல உழைக்கிறதையும் கணவன் வெளியே உழைக்கிறதையும் வந்து சும்மா காட்டுறது. அதாவது எவ்வளவு வசதியா உழைச்சாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி, ஒரு கணவன் இந்த சிந்தனையில சுமக்கிறது பாரம் தான். ஆனா அதை கொண்டு வைத்து கர்ப்பத்தோட விடவும் கூடாது. அவர் தலையில் சுமக்கிறார், இவர் வயிற்றுல சுமக்கிறார். வயிற்றுல சுமக்கிற தலையில சுமக்கிற உண்டா, ஒரு 10 மாசத்துக்கு கல்லை கட்டிட்டு போவே விளங்கிட்டா, வயிற்றுல 2 ஒண்டாட்டு பார்ப்போம் விளங்கிட்டா, அது வேற தான். ஆனா தலையில சுமக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அவனுடைய அடுத்த சிந்தனைகள்லாம் எடுத்து பாருங்க, அதுக்கு ஒரு பெரிய வழி இருக்கு. சமுதாய ரீதியாகவே நீங்க பார்க்கலாம், ஆண்களுடைய மரணம் பெண்களுக்கு மரணத்துக்கு முந்தி இருக்கு பெரும்பாலும். வீட்டுல உம்மமாரெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படிங்க, சரியா, பெரும்பாலுமா அப்பா அம்மார் பேத்துருவாங்க, உம்மமார் நின்றுட்டிப்பாங்க. ஏன்னா அவனுடைய அந்த சுமை வந்து மனசுமையும் தலை சுமையும் என்ன செய்ய எப்பயுமே பாரமாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கலாம். ஹார்ட் அட்டாக் என்ற சப்ஜெக்டை நிறைய நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒரு ஆணோட சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய அதிகமான சிந்தனைகளை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அப்போ மனசுமைகள் இருக்கு. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கணவனுடைய சப்ஜெக்டுக்கு நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறான். ஸோ தியாகம் என்ற லெவல்ல இருக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவி, சில கணவன் என்ன செஞ்சிருப்பான்டா, திருமணம் முடிச்சதுலேருந்து அவளை படிக்க வைக்கிறதுலேருந்து அவளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரதுல இவன் பொருளாதார செலவழிச்சுப்பான். அது கடமையே இல்லை அவனுக்கு. பல லட்சக்கணக்கான பணத்தை செலவழிச்சு அவளை உருவாக்கிப்பான். இப்போ நீ அவனுக்கு எக்ஸ்ட்ரா நன்றி உள்ளவனா என்ன செய்யணும், இருக்கேன் அவனுக்கு தந்தை மாதிரியான வேலைகள் அவன் என்ன செய்யறான். இது தியாகம் என்று சொல்லலாம். இது முதல் லெவலான குடும்பம். இந்த குடும்பத்துக்கு இடையில மறக்க முடியாத, மரணத்தின் பின்னாலும் என்ன
ஒரு கவலைகள் உள்ளத்துல சுமக்கக்கூடிய ஒரு உறவுன்னு என்ன செய்ய ஏற்படும். எல்லாரும் அந்த லிஸ்ட்டுக்குள்ள போகக்கூடாது, ட்ரை பண்ணி பண்ணிக்கிட்டா நாங்களும் அந்த லிஸ்ட்டா என்னடா நாங்கள் அந்த லிஸ்ட்னா காலையிலேருந்து ஊட்ட கூட்டுறேன் இந்த லிஸ்ட்டை கொண்டு அதுக்குள்ள அதை தியாகத்தை கேவலப்படுத்துறதுக்கு சமம். அது தியாகம், தூக்கத்தை தியாகம் செய்தேன். தூக்கத்தை விடுறதெல்லாம் ஒரு தியாகமா? தூக்கத்தை தியாகம் செய்தேன் அப்படின்னு சொல்லி என்ன தியாகத்தை சொல்ல கொண்டு அதில் போடுறத நம்ம பார்க்கணும். ததகையெல்லாம் இல்லை. ரெண்டாவது தரம் என்னன்னா, இவங்களுக்கு அவங்களுக்கு இடையில ஒரு இனம் புரியாத ஒரு விருப்பமும் நேசமும் அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்திடுவார். கணவன் மனைவிக்கு வளமையா இருப்பதை விட இவர் தியாகம் செஞ்சிக்க மாட்டாரு, அவன் தியாகம் செஞ்சிக்க மாட்டா. 2 பேர்ல ஒருத்தரோ அல்லது 2 பேரோ கடுமையாக விரும்பக்கூடிய மனநிலைக்கு வந்திக்கிறாங்க. பெரிய தியாகம் இல்லாட்டி ஒரு விரும்பக்கூடிய ஒரு மனநிலைக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. இந்த விருப்பத்துக்கு பின்னணி எதுவுமே இருக்காது. இந்த காதலுக்கு பின்னணி எதுவும் இல்லாத மாதிரி இதுக்கு பின்னணி எதுவுமே இருக்கா. 2 பேருக்கு அப்படி ஒரு நேசம் பார்க்கறவனுக்கு என்னது எப்படி இது அப்படி என்ன நினைக்கிற மாதிரி இருக்கு. அது கல்யாணத்துக்கு முந்தி வந்தது, பின்னால் அப்படி தொடர்ந்து வரும் ஏழு, இப்படி வரும் ஏழு. இஷ்க் என்ற சப்ஜெக்ட் அல்ல அது. மனிதனுக்கு அல்லாஹ்வுத்தாலா உள்ளத்துல இருக்கக்கூடிய அதீத ஒரு விருப்பத்தை அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்திடுவான். இது நடக்கும். இது 2வது தரமாய்க்கலாம். தியாகம் இல்லாம தியாகத்தோட வரதான் நிக்க நிலைக்கு. ஏன்னா இது திடீர்னு யூட்டன் எடுத்துரும். சரியா? 3வது ஒன்று இருக்குது. அவங்க என்ன செய்யற, அளவான அன்பு பொறுப்பும் அளவான அன்போடு இருந்துட்டு, அன்பு இல்லாமலும் இல்லை, அன்பு இருக்கிறன்றதும் இல்லை. அன்பு அப்படின்றது சென்டிமெண்ட்ல வெளியாகும். அன்பு எதுல வெளியாகும்? பெரும்பாலும் சென்டிமெண்ட் பக்கத்துல தான் அன்பு வெளியாகும். அதாவது சின்ன விஷயம் நடந்தா கூட பதறிக்கின்றிருப்பாங்க. சின்ன விஷயம் அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டு அப்படின்னு எதை எடுத்தாலும் எங்களோட வைஃப் சொன்னானே சொல்லிட்டு வைஃபுக்கு இதெல்லாம் பிடிக்காது, வைஃப் சொன்னா அப்படியே என்னது ஒரு நிஸ்பத்து பண்ணிக்கின்றிருப்பாங்க. இது ஏதோ ஒரு வகையில் அந்த சென்டிமெண்ட் ரீதியாக அளவு அன்பு என்ற இதோட பொறுப்பும் கலந்து இருக்கும். 4வது தரம் என்னன்னா ஒன்லி பொறுப்பு. 4வது தரம் என்ன? பொறுப்பு. வந்தது தானே, விஷயம் சரிதானே, எடுத்து வச்சு அதோட ஃபோனை கட் பண்ணி முடிஞ்சு, சாப்டர் முடிஞ்சுது, அவ்வளோதான் நிற்கிறது. இல்லை கொஞ்சம் அன்பான வார்த்தை அதெல்லாம் பேசுறது டைப்பில் ஆஃபீஸில் வேலைக்கு அன்பான வார்த்தை வேணா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி கேட்டுக்கண்டு இப்படி பேசுகிற பாட்டியெல்லாம் வேலைக்கிட்டா, அதாவது அதை கட் பண்ணிடுறது. கொஞ்சம் இது பிழைதான். இந்த மெத்தடில் பேசுகிற பிழை. ஜஸ்ட் அதை காட்டிக்கலாம உனக்கு பொறுப்பு மட்டும்தான் அப்படின்றது. சிலருக்கு மனைவி மீது வெறுப்பும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெறுப்பும் இருக்கும், வெறுப்பு இல்லாமலும் இருக்கும். கணவன் மீது வெறுப்பு இருக்கும், வெறுப்பு இல்லாமலும் இருக்கும். ஆனால் ஏனோ வாழ்ந்துட்டு போவாங்க. ஆனால் பொறுப்பெல்லாம் சரியாக நடக்கும். நான் சொல்றதெல்லாம் எக்ஸெப்டடான ஓகே என்று சொல்லக்கூடிய குடும்ப நிலைகள். இதுக்கு அடுத்ததெல்லாம் கொஞ்சம் ஓகே இல்லைட தரத்துக்கு இறங்கிட்டு போறது. இதெல்லாம் ஏத்துக்கலாம். இதைத்தான் நம்ம பார்த்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னது லைஸத் குல்லுல் புயூத்தி துப்னா அலல் மஹப்பா, எல்லா வீடுகளும் நேசத்தில் கட்டப்படுகின்றவைகள் அல்ல அப்படின்றது. இந்த தரத்தில் உள்ளவங்கள்ட்ட என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சதோ அதுல அல்ஹம்துலில்லாஹ்ட்டு போகணும். இந்த 4வது உள்ள பாட்டி 1வது உள்ள பாட்டியோட உதாரணங்களை சொல்றது. நீனும் அதில் வரமாட்டாய், இவர் அதில் வரமாட்டார். உனக்கு அந்த தியாகம் செய்ய இயலாது. சில மனைவி மாறிக்கிறேன், கணவன் என்ன கேட்டாலும் எதை எழுதி கொடுக்குறடியாப்பாங்க. நீங்கள் மட்டும் எனக்கு வேணும், அவ்வளோதான். இந்த அப்படி ஒன்று டீட் அப்படி அதை அப்படி இது இப்படி வேண்டி என்ற ஒன்றும் கேட்காதீங்க என்ற லிஸ்ட்டில் வைப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் உள்ள மனைவியோட தியாகத்தை கொண்டு பாருங்க. அவர் எப்படி அவரோட நடக்கதான் செய்வான் அவன். ஏன்னா அவரோட அன்புக்கு இவன் அப்படி நடக்கிறத இங்கே உதாரணம் காட்டக்கூடாது. இவர் என்ன செய்யக்கூடாது, 1வது தரத்தில் உள்ள கணவர் நான் உனக்கு அந்த கணவன் மாதிரி நடந்திருக்கணும், நான் இப்படி நடக்கிறேன் பாத்தியா அப்படின்னு இவனும் சொல்லக்கூடாது. இந்த மனைவிக்கு நீ அந்த உதாரணத்தை சொல்றது என்ன 100% பிள்ளை உண்ட. அதாவது தியாக லெவல்ல இருக்கிற மனைவியை கொண்டு போய் ஏதோ ஒரு சண்டேல இந்த 4வது லெவலில் உள்ள மனைவியை கொண்டு போய் செய்யக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. எங்களோட பயான கேட்கிறவங்களும் கணவன் மனைவி கடமைகள்ல டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன் நாங்க ஒரு கேட்டகரியை பார்த்து எல்லாம் பேசல, ஒவ்வொரு சைடுக்கு வரும். அது சிலது உங்களுக்கு பொருந்தாடி பேசாம என்ன செய்யணும், இது நம்மளோட சப்ஜெக்ட் இல்லைன்னு நினைக்கணும். கொமெண்ட் எல்லாம் சொன்ன பெரிய கொமெண்ட் எழுதிக்கிறாங்க இங்கிலீஷ்ல, பெரிய கொமெண்ட். நீங்க பேசுறது என்ன 100% பிள்ளையானது. குடும்ப வாழ்க்கையில் உலகத்துல நீங்க மட்டும் வைக்கிறீங்க இல்ல, இது எல்லாருக்கும் சேர்த்து பேசப்பட்டது. நீங்க சில வேளை முதல் தரத்தில் உள்ளவரா என்ன செய்யலாம் இருக்கேனும். இந்த மாதிரியான இந்த 4 தரத்தில் உள்ள குடும்ப நிலைகளை வச்சுதான் ஆலோசனை பண்ணணும். ஆனா 90% பயான் எல்லாம் பெஸ்ட் லெவலுக்கு தான் இங்க கேட்டு பாருங்க. சரியா? கவுன்சிலிங் பண்றவங்களா இருந்தாலும் கைட் பண்றவங்களா இருந்தாலும் அந்த பெஸ்ட் லெவல்ல வச்சுதான் இருக்கேன். நீங்க அவங்க யார், உங்களோட அவங்க யார் மனைவி அவ்வளவுதான், விளங்கிட்டா? இவர் கணவன் அவ்வளவுதான். இந்த லெவலுக்கு தாய் லெவலுக்கு எல்லாம் கொண்டு போய் அப்படி மாதிரி அவர்கள் யார், நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. அவங்க டைம் ஒதுக்கினதுனாலதான் இவர் உழைக்க போறாரு. பேசுறதுக்கு டைம் ஒதுக்குறத விடுங்க, அவங்க உழைக்க போறது, வாரது, அது செய்யறது, இது செய்யறது எல்லாம் என்னது, அதுவும் ஒரு கடமை நடந்துட்டு தானே இருக்குது. அப்ப என்ன நினைக்கிறாங்க, இப்படி சொன்ன உடனே அவன் வைக்கிற குற்றச்சாட்டு சரியாயிருது. யாரு? அந்த மனைவி வைக்கிற குற்றச்சாட்டு சரியாயிருது. ஏன் ஒரு மணித்தியாலும் ஒதுக்க மாட்டாங்க, நீங்க ஒதுக்கிக்கிறீங்களா? இதுக்கு கொஞ்சம் பேர் எப்படி ஆக்கிட்டாங்கடா, சண்டே வைஃபுக்கு, சண்டே வைஃபு கிட்ட ஆக்கிட்டாங்க. அல்லாஹ்வால நான் இதில் பிழை சொல்ல வரல.
ஆனா இது ஒரு சக்சஸ் ஆகிக்குமே நானா நினைக்கல. ஏன்னா மனிதன் மூட பொறுத்து தான் அன்பு வெளிப்படுறதும் ஷேர் பண்றதும். வெள்ளிக்கிழமை உனக்கு இப்போ வைஃபோட போகணும்னு ஒரு எண்ணம் வருது, சண்டே அப்படின்னு நீ வச்சேன்னா சண்டேக்கு அந்த எண்ணம் என்ன செய்யாது, உனக்கு வராது. வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை பேத்துடணும். இப்போ வைஃப்னு சொல்றது நீங்க சண்டேன்னு தானே சொன்னீங்கன்னா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வேற ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றது செட் ஆகாது. அதனால இது நான் பிள்ளைன்னு சொல்லலை, ஆனா இந்த மாதிரி ஆக்கிறது. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தால் போனை ஓஃப் பண்ணி விடுங்கள் அப்படின்றது. போனை எல்லா டைம்லயும் ஓப்பன் பண்ணல, 24 hours வேலையில உள்ளவனும் வைக்கிறான் வணங்கிட்டா இல்லை அவனுக்கு தவிர. அதை எப்படி அவனுக்கு தவிரன்றது? அந்தந்த கடமை செய்யறதா இருந்தா அதை ஓப்பன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. கொஞ்சம் டைமை கொடுத்து பேசுங்கன்றதெல்லாம் பிழை இல்லை. கொஞ்சம் டைமை கொடுத்து பேசுங்க ஒரு அளவலா வைக்கின்ற பிள்ளை தேவையான விஷயத்த பேசுறது. ஃபர்ஸ்ட் லெவல்ல உள்ளவனுக்கு நீங்க சொல்லவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் லெவல்ல உள்ளவனுக்கு நீங்க அட்வைஸே காதல் மாதிரி. அது ஃபர்ஸ்ட் லெவல்ல உள்ளவனுக்கு சொல்லவே தேவையில்லையே. அவனுடைய அந்த மஹப்பத் அவனை இழுத்துக்கண்டே இருக்கும். அவனுடைய அந்த ஈர்ப்பு அவனை இழுத்துக்கண்டே வந்துகின்றிருக்கும். அது அழகா ஜாயின் பண்ணிக்கின்றிருக்கும். அவனுக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. இவங்களுக்கு கடமைகளை மீறினா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், அட்வைஸ் பண்ணணும். பரிந்துரைக்கலாம் பாருங்க அப்படின்னு. தேவையில்லைன்னா விட்டுட்டு போயிடணும். இல்ல ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்க, சவுதி அரேபியாவோட வாழ்ந்துக்கிறாங்க, அதையும் சொல்லுங்க உதாரணங்கள். சவுதி அரேபியாவோட இறக்கம் வாங்கிக்கிறாங்க, அதை தலாக் பண்ண போனாங்க, அதை சொல்லுங்க. ஹதீஜாவோட ஒரு மெத்தட்ல வாழ்ந்துக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு மெத்தட்ல வாழ்ந்துக்கிறாங்க. ஒவ்வொரு மனைவிக்கும் அந்தந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நீதியா நடந்து கொண்டாங்க. உள்ளம் என்ன செய்யாது, அல்லாஹும்ம ஹாதா கஸமி ஃபீமா அம்லிக் ஃபலா துஆഖிதுனி ஃபீமா லா அம்லிக். யா அல்லாஹ் இது என்னால முடிஞ்ச பிரிவு பகுப்பு, முடிஞ்சதை கொடுத்துட்டேன், முடியாததுல என்னை குற்றம் பிடிக்காதுன்னு ரசூலுல்லாஹ். எப்படி என்னால முடியாததுல குற்றம் பிடிக்காது அப்படி என்ன, கல்பு கொஞ்சம் பேரை விரும்பும், கொஞ்சம் பேரை ஈர்க்காது, அதுல என்னை குற்றம் பிடிக்காதுன்னாங்க. இப்ப இந்த செய்தியை பாருங்க. அதாவது இந்த அன்பு வெளிப்படக்கூடிய இடங்கள்ல உண்டு, பிரிவுல நல்லாவே வெளிப்படுமே, பிரிவு நல்லா வெளிப்படும். இந்த கணவன் மனைவியுடைய உங்களுடைய நேசத்துல சஹீஹ் புகாரில 5283வது இலக்கத்தில் இந்த 4 தரத்தை போய் நான் விளங்கிக்கணும். நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கிறேன்னு விளங்கிக்கணும். இதுல 2 பேரும் ஒரே கேட்டகரியில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் 4ஆவதுல இருப்பான், மனைவி 1ஆவதுல இருப்பான். சரியா, அது சோதனையா அமையும். அப்போ கொஞ்சம் அட்வைஸ்கள் பண்ணத்தான் ஆகணும். சரியா, அதே போல கணவன் ஃபர்ஸ்ட்ல இருப்பான், மனைவி 4ஆவது லிஸ்ட்ல இருப்பான். அப்போ கொஞ்சம் அட்வைஸ் பண்ண வேண்டியது. ஒரே லைன்ல இருந்தா அட்வைஸ் இல்லாம இருக்கிறது நல்லது. ரெண்டுமே ஒரே லைன்ல இருந்தா அட்வைஸ் இல்லாம இருக்கிறது நல்லது. நல்ல முறையில் போகுது, அல்ஹம்துலில்லாஹ், ஹலால் ஹராம் பேணி ஓகே வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்றது நல்லது. இப்போ இதுல பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் அந்த முகீத் சம்பவம் இருக்குது. பரீராவும் முகீதும் அடிமைகள் ஆகிறது, கைது செய்யப்பட்டு பரீரா விடுதலை ஆயிடுறான். அவங்க கணவன் மனைவி. பரீரா விடுதலை ஆனோடனே 2 பேரும் என்ன செஞ்சாச்சு, பிரிஞ்சாச்சு. முகீதுக்கு அந்த பிரிவு தாங்கவே எல்லாம் இருக்கு. அவர் அதை ஜஸ்ட் தலாக்குன்னு அவர் எடுத்துக்கலாம அவர் அலைஞ்சி திரிகிறார். மதீனாவுடைய வீதிகளில் எல்லாம் பரீராவுக்கு பின்னால போனாங்கன்னு வருது. முடிஞ்சு டைவோர்ஸ் ஆயிட்டாச்சு, 2 பேரும் சேரையலாம், பிரிஞ்சாச்சு, சேரலாம் பிரிஞ்சாச்சு. பிரிஞ்ச பின்னால போறத ரசூலுல்லாஹ் தடுக்கல. ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, தடுக்கல. எப்படின்னு சொன்னா, யா அப்பாஸ், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அலா தஅஜப், ஆச்சரியம் இல்லையா உங்களுக்கு, மின் ஹுப்பி முகீதின் பரீரத வ மின் புக்தி பரீரத முகீதன். அதாவது பரீராவை விரும்புற அந்த நேசமும், அதே போல பரீரா முகீத வெறுக்கிற வெறுப்பும். விரும்பினவனை விரும்புறதான விதி, விரும்புறது விதி. விரும்புறவனை வெறுக்கிறது, யோசிச்சு பாருங்க. விரும்புறவனை வெறுக்கிறது, வெறுக்கிறவனை விரும்புறது. இயற்கை விரும்புறவனை விரும்புறது, வெறுக்கிறவனை வெறுக்கிறது. இவர் விரும்புறாரு, அவ வெறுக்கிறா. இவ வேணுமென்றா, அவ வேணான்றா. இது உங்களுக்கு ஆச்சரியம் இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் அப்பாஸ் கிட்ட கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரீரா கூப்பிட்டு லவ் ராஜஅதி, திருப்பி மீட்டிக் கொள்ளலாமே அவரேன்றாங்க. அவரை நீங்க மீட்டிக் கொள்ளலாமே அப்படின்னு அதை ரசூலுல்லாஹ் பரிந்துரைக்கிறாங்க, இறக்கப்படுறாங்க. இது கணவன் மனைவியாக விளங்கிட்டா. அதாவது கணவன் மனைவியாக இருந்தவங்க 2 பேரும் கணவன் மனைவியாக இருந்து பிரிஞ்ச பின்னால இவங்க 2 பேருக்கும் நடந்த இந்த நிகழ்வை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நேசத்தை காட்டுது. இது எந்த கேட்டகரியில் வரும், முதலாவதா ரெண்டாவதா? ரெண்டாவது. நான் சொன்னேனே, காரணம் புரியாத, இனம் புரியாத ஒரு ஈர்ப்பும் நேசமும் பற்றும் இருக்கும். ஒரு ஆள் பிரிஞ்சா ஒரு ஆள் வேதனைப்படும். ஆனா என்னத்துக்கு இருக்காது. இப்ப இதை தரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் 4ஆவது தரத்தில் இருக்கிறார், இந்த மனைவி. கணவர் 2ஆம் தரத்தில் இருக்கிறார். கணவன் 2ஆம் தரத்தில் இருக்கிறார். செட் ஆகாம என்ன செஞ்சுட்டு விட்டுட்டு போற. அப்ப அவர் எந்த அளவுக்குன்னா அழுது கண்டு தெரிகிறார். தாடியில் கண்ணீர் வழிந்தோடுகின்ற நிலையிலிருந்து வருது. தாடியில முகீஸ்ல தாடியில கண்ணீர் வழிந்தோடுகின்ற நிலையில் அவர் அந்த இதுல என்ன செய்யறா போறாங்க. அந்த மதீனால பல இடங்களில் உங்க பின்கால பரிந்துரைச்சு போறாங்க. ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்கிறாங்க. அவர் பெண்மணி கேட்கிறா,
திருப்பி நீ மீட்டிக்கலாமே என்ற உடனே ரசூல்லாங்கிட்ட கேட்குறான், தமுருனி யார் ரசூல் அல்லாஹ்வின் தூதரை கட்டளையா சொல்றீங்களான்னு கேட்டான். சேர்றதுக்கு கட்டளையா சொல்றீங்கன்னா கால இன்னமான அஷ்ஃபா, இல்லை நான் பரிந்துரைக்கிறேன் ரசூல்லா. ரசூல்லாங்க பரிந்துரைங்க. 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை நம்மகிட்ட வந்தீங்க. ஹஸ்பண்ட் வந்து என்ன செய்யறா, நல்லா விரும்புகிறான், மனைவி வானான்றான். நம்ம 2 ஹவர் எடுப்பாங்க. நீ விளங்கிட்டா, யோசிச்சு பாரு உங்களோட கடந்த காலங்கள் 2 பேருக்கு இடையில எவ்வளோ அழகாக எழுந்திருப்பீங்க, எவ்வளோ மலர் தூவிய வரலாறாக எழுந்திருப்பீங்க. சும்மா அவர்கிட்ட பேச அதெல்லாம் பேசிட்டு பேசி எப்படியாவது உங்களை இணைக்கிறதா என் லட்சியம். விளங்கிட்டா, என்னோட பவர்ஃபுல் கவுன்சிலிங் உங்களை அப்ளை பண்ணி விளங்கிட்டா உங்கள் 2 பேரை எப்படியாவது சேர்த்து வைக்கிறதா நோக்கம். அப்படி இப்படின்னு ஏதாவது பழைய வரலாறுகள்லாம் சொல்லி அவங்கள சிலர் வந்து சேர்த்து வச்சுருவாங்க. ஒரு கிழமை 2 கிழமை போய் மறுபடி பிரச்சனை வந்து முடியுது. ரசூலுல்லாஹ் முதல்ல கேட்டாங்க, சேர்ந்துக்கங்களேன்றாங்க. அவங்க கேட்ட ஒரே கேள்வி தமுருனி கட்டளையான்னு கேட்டாங்க. இன்னமா அஷ்ஃபா, இல்லை நான் வந்து பரிந்துரைக்கிறேன்னாங்க. லா ஹாஜத் லீ, எனக்கு தேவையே இல்லைன்றாங்க. வகியா இருந்தா சொல்லுங்க சேர்றேன், வகி இல்லாட்டி எனக்கு அது தேவையே இல்லைண்டா. இப்படி ஒரு பெண் வந்து நம்மளோட கவுன்சிலர்கிட்ட ஒரு ஆட்டு சொல்லிட்டாருன்னு வைங்களேன், சரியான இடமட் வணங்கிட்டா அந்த ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்கு. என்ன, அவருக்கு ஒரு குடும்ப வளர்ந்த பின்னணியில அவருக்கு ஒரு பாதிப்பு ஒன்று இருக்கு. பிடிவாத தன்மைகள் அவட்ட அதிகமாகிக்கிறது. எதையாவது ஒன்று அட்வைஸ் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இதுதான் ரசூல். ஏன்னா நம்ம பள்ளி அந்த சமுதாய தலைவர்களுக்கான ஒரு கைடு இருக்குது. அதனால இது முக்கியமான ஹதீஸ். எப்படி ஒரு விஷயத்தை டீல் பண்ணி எத்தனை ஹதீஸ் நான் பார்த்துட்டு இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அவருடைய அன்புக்கு ரசூலுல்லாஹ்வோட இரக்கத்துக்கு எல்லாரையும் விட ரசூலுல்லாஹ் கூட பேசிக்கணும். நீங்க வணங்கிட்டா அப்படி ரசூலா பேசல. அவங்களோட அழுகை பார்த்து கண்ணால கண்ணீர் வழிஞ்சு தாடியெல்லாம் என்னது நலஞ்சு போறது பார்த்து இவங்க 2 பேருமே இன்னொரு நாட்டுடைய இடத்திலிருந்து யுத்த களத்துல வந்தவங்க தானே, ஏதோ ஒரு வகையில் இங்க அடிமையானவங்க தானே. அடிமையாகி பரீராவுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி அவன் விடுதலை ஆயிட்ட உடனே கணவனை வானாண்டாங்களே, அந்த சந்தர்ப்பம் கிடைச்சி வானாண்ட. அப்ப கணவனை வாங்கி நம்ம நன்றி கெட்டவர்கள், துரோகி. இந்த ஹதீஸ்ல அங்க சொல்லிப்போம். ரசூலுல்லாஹ் பெண்களை நான் அதிகமா பார்த்தேன் ஹதீஸ்ல இது சம்பந்தமே இல்லை. நன்றி கெட்ட தன்மை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அடுத்து நீங்களாம் அந்த கஷ்டப்படுற காலத்துல 2 பேரும் எப்படி இருந்தீங்க, அடிமையாகின உடனே நீங்க விடுறதுன்றது உங்கள்ட்ட உள்ள ஏற்றத்தாழ்வு தன்மைகள் என்ன செய்து காட்டுதுன்னு சம்பந்தம் இல்லை. தலாக் அவ்வளவுதான், வானாண்டா சாப்பா செஞ்சு பார்க்கலாம், ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்கலாம், சரி வரல வேணாண்டா. இந்த செய்தி கணவன் மனைவி என்ற தரத்துல இந்த மஹப்பத்தில் உள்ள ஏற்ற இறங்களை புரிஞ்சு கொள்றதுக்கான முக்கியமான செய்தி. இவங்கெல்லாம் 2வது கேட்டகரியில் வருது. ஏன் விரும்புறேன்னு தெரியாம பிரிஞ்சு அழுவாங்க. சில கணவன் மனைவி மாற நம்ம அனுபவ ரீதியாக கூட பார்த்துருக்கோம். அவள் தவறு செஞ்சு பிழை செஞ்சு இன்னும் சொல்ல போனா இவனுக்கு வந்து அவ்வளோ அநியாயம் செஞ்சுப்பான். ஆனா அவனுக்கு பிரியவே இல்லாமிக்கிறான். அவன் கேட்டா என்ன சொல்றான்டா, எனக்கு என்ன அவங்கள பிரிஞ்சு என்ன செய்யலாது இருக்க இல்லாம இருக்கு. சில வேளை மார்க்கத்துக்கு வெளியே போறதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல அதிகம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மஹப்பத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், ஏற்படுத்திடுவோம். நம்ம அந்த மாதிரி ஒரு ஹதீஸையும் பார்த்தோம். ரைட்டா, அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தலாக் பண்ணுவான்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் என்ன என் உள்ளம் அவங்கள பின்தொடர்ந்து போயிருமோன்னு பயப்படுறேன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் என்ன வாழுங்கன்னு ரசூலாங்க அதை அங்கீகரிச்சுக்கிட்டு வாழுங்க, அதாவது அதை அவங்களோட அட்வைஸ் பண்ணிக்கிட்டு வாழுங்கன்னு ரசூலாங்க சொன்னதை பார்க்கணும். இப்போ அடுத்தது இது 2வது கேட்டகரியில் சஹீல் புகாரில 3817 இதைத்தான் காதலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. இது காதலில் சேர்க்கலாமா? இது காதல் இல்லை, இதை காதலில் சேர்ப்பாங்க. அப்போ இது காதலில் சேர்க்கறதுக்கு காரணம் என்னன்னா விளக்கமின்மையால இதை கொண்டு போய் இஸ்கில் என்ன செய்வாங்க, சேர்ப்பாங்க. இஸ்குக்கும் இதுக்கும் இடையில பெரிய டிஃபரெண்ட் என்ன செய்யுது இருக்குது. இஸ்கு என்றது எப்பயுமே திருமணத்துக்காக தோன்றக்கூடிய உண்டு. இவன் கணவன் மனைவியா வாழ்ந்து எல்லாம் இருந்த போற பிரிவில் என்ன செய்யுது அது வருது. இது ஒரு நேசம் என்ற உணர்வு. இந்த நேசம் என்ற உணர்வு இஸ்குடைய இடத்துக்கு என்ன செய்யாது, போகவும் இயலாது. ரைட், இப்ப பாருங்க 3817வது இலக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மா கிர்து அலம்ரஅத்தின் மா கிர்து அலா ஹதீஜா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மீது நான் ரோசப்பட்டது போல வேற யாரோடையும் நான் ரோசப்படலை. பலதார திருமணங்கள் முடிச்சா ரோசம் வரும்னு சொல்லுவோம். இங்க ஹதீஜா ரலியல்லாஹு இல்லை, இங்க ஹதீஜா ரலியல்லாஹு இல்லை. இல்லாத நேரத்தில் எப்படி ரோசம் வருது, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது இருந்தா தான் ரோசம் வரும்ன்றது இல்லை, இல்லாட்டி என்ன செய்யும் ரோசம் வரும். அப்போ ஹதீஜா வாழல, ஆயிஷா ராங்களோட போட்டிக்கு இருக்கல, இருந்தாலும் ஆயிஷா ராங்க என்ன செய்யறாங்க, ரோசப்படுறாங்க. காரணம் சொல்றாங்க என்னடா, மின் கஸ்ரத்தி திக்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் அவங்கள பத்தி அடிக்கடி சொல்றதுனால, ரசூலுல்லாஹ் அடிக்கடி
ஹதீஜாவை பத்தி சொல்றதுனால அவங்களுக்கு அப்படி ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா சொல்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல உள்ளது. ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்ததுல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இடையில இருந்த இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன உள்ள விஷயம். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்தது வந்து ரெண்டாவது லெவல்ல உள்ளது. என்னங்கடா ரெண்டாவது லெவல்ல உள்ளது. ரெண்டு பேருக்கும் அந்த அன்பு இருந்துச்சு, ரெண்டு பேருக்கும் இறக்கம் இருந்துச்சு, ரெண்டு பேருக்கும் பாசம் இருந்துச்சு. ஆனா ஹதீஜா அவங்களோட இடத்த அவங்க என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் கொடுக்கல. அதுல பாருங்க, அது நேசத்தோட சம்பந்தப்பட்டது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ரசூலுல்லாஹ் அதிகமா ஞாபகப்படுத்துறதுனாலதான் எனக்கு என்ன செஞ்சது இந்த ரோசம் வந்ததுன்னு சொல்றாங்க. ருப்பமா தபஹ ஷாத், சில டைம்ல ஆடை அறுப்பாங்க, சும்மா யுகத்தியுஹா, அதை வந்து துண்டு துண்டு துண்டா பார்ட்ஸாக எடுத்து சும்மா யபஅஸுஹா ஃபீ ஸதாஇகி ஹதீஜா, சதீக் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நண்பிகளுக்கு என்ன செய்வாங்க, பங்கு வைப்பார்கள். இப்போ ஹதீஜாலாம் இல்லை, ஹதீஜாவை பத்தி நிறைய சொல்லுவாங்க. எதா அறுத்தாலும் ஹதீஜா நண்பிகளுக்கு என்ன செய்யறது, பங்கு வைப்பாங்க. ஃபருப்பமா குல்து லஹு கஅன்னஹு லம் யகுன் ஃபி துன்யா இம்ரா இல்லா ஹதீஜா, இந்த உலகத்துல ஹதீஜாலாம் தவிர வேற பெண்ணே இல்லையான்னு கேட்டாங்களாம். யாரு? ஆயிஷா நகர். ஹதீஜா அவங்கள தவிர உலகத்துல வேற எந்த பெண்ணும் இல்லை. அப்படியா? அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவா, இன்னஹா கானத் கானத் கானத், அவங்க இப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க. அதுல அறிஞர்கள் விளக்கம் சொல்றீங்களா, ஆக்கிலா சிறந்த சிந்தனை உள்ளவனா, ஃபாதிலா சிறந்த பெண்ணாக, மக்கள் எல்லாம் எனக்கு பொருளாதாரத்தை தடுத்த நேரத்துல அந்த பொருளாதாரத்துக்கு கொண்டு எனக்கும் என் தவாவுக்கும் உதவி செய்த பெண்ணாக, அதே போல அவங்க மூலம் அல்லாஹ் எனக்கு 6 குழந்தைகளை என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா தந்தான். ஆயிஷா அவங்கள ஒண்ணு சொல்லலாம், அவங்கள்ட்ட பிளஸ் சொன்னாங்க, அதெல்லாம் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தான். எப்படி? அதனால ரசூலுல்லாஹ் அதனாலதான் என்ன நேசம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றது வந்து நம்மளோட அடிப்படையில சொல்றதா இருந்தா இந்த இடத்துல இது மட்டும் பொருத்தம். எது? குழந்தைகள் இருந்துச்சு, ஹதீஜா மூலம் குழந்தை இருந்துச்சு மட்டும் சொல்லலாம். மற்றதெல்லாம் அவங்க செஞ்ச பொருளாதார செலவு, அவங்க செஞ்ச தியாகம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவங்க நடந்து கொண்ட அந்த முறைகள், அதாவது ஒரு முக்கியமா ஒரு பெண்ணாக அவங்க அதாவது விசனப்பட வேண்டிய இடங்கள் சொல்லுவாங்களே, அந்த இடங்கள்ல எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அதாவது கொண்டாடி இருந்தது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த செய்தியெல்லாம் காரணம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி, இன்னும் காரணமா தான் நான் அவளை விரும்புறேன். இது எந்த அளவுக்கு போச்சு அந்த ரசூலுல்லாஹோட அந்த ஹதீஜாவோட நேசம். புகார்ல 3821 இலக்கத்துல வருது. ஹதீஜா ரலியல்லாஹு சகோதரி வர ஹாலா வீட்டுக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு அனுமதி கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்தா லிதாலிக்னு வருது. அதாவது அந்த குரலை கேட்டு ரசூலான முகம் மாறி என்ன அந்த ஒரு தடுமாற்றம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்துச்சு. அல்லாஹும்ம ஹாலா, யா அல்லாஹ் ஹாலாவாக இருக்கணும் அப்படின்றாங்க. வந்தது சகோதரி, அதாவது ஹாலா வந்து சகோதரின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகள் ஜைனபுடைய மாமி. ஜைனப் முடிச்சது இந்த ஹாலாவுடைய மகனை, அபுல் ஆசிம் இப்னு ரபியா தான் ஜைனப் முடிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன அது அல்லாஹும்ம ஹாலான்றாங்க. அல்லாஹும்ம ஹாலான்னா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த 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 இதை பார்க்குறாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து ஆயிஷா சரியான ரோசம் வருது. வயதான இவங்களை விட அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மாற்றி என்ன அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த ஒன்று தந்திக்கிறான், நிச்சயமா ஆயிஷா சிறந்தவங்க தான் தந்திக்கிறான்னு ஆயிஷா கோவப்பட்டாங்கன்னு வருது. ரசூலுல்லாஹ் அதுக்கெல்லாம் பெருசா பதிலும் சொல்லிட்டு வரல. காரணம் அவங்களோட நேசம் நியாயமானது. ஆயிஷாவோட நேசமும் கோபமும் நியாயமானது தெரியும். ரசூலுல்லாஹ் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன்னா இங்கல அதில் பலதார மனத்தை பேசுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்தா லிதாலிக், அந்த இஸ்திதான் அந்த குரலுக்கு ரசூலுல்லாஹோட உள்ளம் என்ன செஞ்சு போய் இதை வந்து கொண்டு போய் காதலை சேர்க்கிறாங்க. கதீஜாவை காதலித்தார்கள், வணங்கிட்டா காதலியை மறக்காமல் இருந்தார்கள். அப்போ ஆயிஷா அவங்களையும் காதலித்தார்கள். அப்போ 9-10 காதலித்தார்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. இப்போ காதல் என்று இந்த சப்ஜெக்டுக்குள்ள வராது. இது என்னன்னா உயர்தரமாக வாழ்ந்த ஒரு கணவனை, தியாகத்தோடு வாழ்ந்த ஒரு மனைவியை மறக்காமல் கணவன் இருப்பதும் மறக்காமல் மனைவி இருப்பதும் அந்த ஞாபகங்கள் அவங்களோட உள்ளத்துல இருக்கிறது பிழை இல்லை. இன்ன ஹுஸ்னல் அஹ்தி மினல் ஈமான், பழைய அந்த அவங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சாங்க என்று ஞாபகம் வைத்துக் கொள்வது என்னது? ஈமான். நம்ம உறவு மறவாமை என்ற ஒரு தலைப்பு பேசிப்போம். உறவு மறவாமை என்ற ஒரு தலைப்பு, இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் சொல்லுவோம். கடந்த காலத்தில் நமக்கு செய்யப்பட்ட தியாகங்களை அவங்க இல்லாத நேரத்தில் அவங்க தான் காரணியாக நினைச்சு நம்ம என்ன செய்யறது, அதுக்காக வேண்டி உள்ளம் நெகிழ்றது வந்து ஈமான்ல ஒரு பகுதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி. இதை பாருங்க, இது நம்ம பலதார மனத்தில் சொல்ல நினைச்சேன் என்றாலும் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாரு 7ஆம் பாகம் 137வது இதில் சொல்றாரு, வஹிய கதீரா, அவங்கள ரசூலுல்லாஹ் இந்த அளவுல நேசிக்கிறதுக்கு பல காரணங்கள். குல்லும் மின்ஹா கான சபபன் ஃபி ஈஜாதில் மஹப்பா, இந்த நேசம் உருவாகுவதற்கு அத்தனையும் அவருக்கு என்ன செஞ்சது, காரணமாக இருந்தது. வமிம்மா காஃபா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஹதீஜா, அதனால ரசூலுல்லாஹ் அதுக்கு மாற்று பரிகாரமாக
ஹதீஜாவுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அன்னஹு லம் யதஸவ்வஜ் ஃபி ஹயாத்திஹா, அவங்க வாழுகின்ற காலத்தில் இன்னொரு திருமணம் முடிக்கவில்லை. அது முகாஃபா. எது? அவங்க வாழுகின்ற காலத்தில் இன்னொரு திருமணம் முடிக்கல. ஏன்? இன்னொரு திருமணம் முடிக்கிறது என்பது அடுத்த மனைவியுடைய மனசை வலிக்க செய்யும், ரோசமுற செய்யும். அவங்களோட ரோசத்துக்கு ஏற்ப தடுமாத்தும் அவங்கள. அப்போ அவங்க தியாகம் செஞ்ச ஒரு பெண்ணாக இருந்தா, தனக்காக வேண்டி பல அர்ப்பணங்களை செஞ்ச ஒரு பெண்ணாக இருந்தா, அதுல குணத்தை நீ இதை சேர்க்கிறது உனக்கு அனுமதியா இருந்தாலும் உன்னுடைய நன்றி கெட்ட குணத்தை அதை என்ன செஞ்சிடும், சில பொழுது அங்க காட்டிரு வெளிப்படுத்துற. இப்படி வாழ்ந்த ஒரு மனைவி இருந்தும் நீ இப்படி செய்யறாங்கன்னு சொல்லு. இதெல்லாம் அந்த அன்றாட கடமைகளை ஒன்றும் சேர்த்துடக்கூடாது. சரியா? தியாகம் ஹதீஜா அவங்களோட லெவல்ல வச்சு தியாகமா இருந்திருக்கணும். அப்படி இருந்தா ஒரு கணவன் என்னது அந்த மாதிரி நடந்து கொள்வானாக இருந்தால் அது ஒரு முகாஃபா ஆண்டு. யாரு? இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன செய்யறாரு சொல்றாரு, சொல்லிட்டு சொல்றாங்க, அதாவது இதுல வந்து வஃபீஹி தலீல், ஆதாரம், அப்படி முடிக்காம இருந்தது ஆதாரம், அலா இதமி கத்ரிஹா இந்தஹு அலா மஸீதி ஃபضلஹா லிஅன்னஹா அக்னத்ஹு அன் கைரிஹா வஹ்தஸத் பிஹி பிகத்ரி மஷ்தரக ஃபீஹி கைருஹா மர்ரத்தைன். மற்றவர்களுக்கு இருந்த சிறப்பை இவங்க டபுளா என்ன செஞ்சாங்க, ரசூலாங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால மற்ற பெண்களுக்கு எந்த தேவை அவங்க என்ன செய்யல, ரசூலாங்களுக்கு ஏற்படுத்தவில்லை அப்படின்றாங்க. அதாவது இப்படி நிறைய விஷயங்களை அவர் சொல்லிட்டு என்னது ஃபசான கல்பஹா, அவங்களோட உள்ளத்தை பாதுகாத்தாங்க ரசூலாங்க. அதாவது ஃபீஹா மினல் கைரத்தி வ மின் நகதி தராயிர் அல்லதி ருப்பமா ஹஸல லஹு ஹுவ மின்ஹுமா யுஷவ்விஷு அலைஹி பிதாலிக வ ஹிய ஃபதீலத்துன் லம் யுஷாரிகஹா ஃபியா கைருஹா. அதாவது சில வேளை அந்த மாதிரி முடிச்சிருந்தா அந்த உள்ளத்துல பொதுவாக மறு திருமணம் முடிக்கிற டைம்ல ஏற்படக்கூடிய அந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் இவங்களுக்கு ஏற்பட்டுரும். அதனால அதை விட்டு என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் அவங்கள காப்பாத்திட்டாங்க அப்படி என்று சொல்லி இப்னு ஹஜர் என்ன செய்யறாரு இதுல சொல்லி காட்டுறாரு. இது அல்லாம அவங்களுக்குள்ள அந்த சிறப்புகள் இன்னும் நிறைய விஷயங்கள் என்ன செய்யறாரு சொல்லிக்கண்டு போறார். இப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளணும், இப்னு ஹஜருக்கு இஷ்க் என்ற சொல் தெரியும். இல்லைங்களா? இப்னு ஹஜருக்கு இஷ்க் என்ற சொல் தெரியாமலையே தெரியும். எந்த இடத்துல இந்த மாதிரி நேசங்களுக்கு எதை பயன்படுத்தல, இஷ்க பயன்படுத்தவே இல்லை. அப்ப இஷ்கண்டா தான் காதல். மஹப்பத்து காதலுக்குள்ள என்ன செய்யாது, வராது. மஹப்பத்துன்றது அந்த அவங்க செஞ்ச அந்த தியாகத்தின் விளைவாக, நல்ல உணர்வுகளின் விளைவாக, அவங்களுடைய நல்ல காரியங்களின் விளைவாக வரக்கூடிய நேசத்துக்கு உரிய அம்சம். சரி, இப்ப இதை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னா தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம். அதாவது திருமண வாழ்க்கைக்கு பின்னால ஒரு கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நிறைய அந்த பழைய உத்து பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் மனைவிட்டையும் கணவன்கிட்டையும் கடமையான வாழ்க்கையை தாண்டிய அர்ப்பணம் ஒன்று இருக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. மனைவிட்டையும் கணவன்கிட்டையும் கடமையான வாழ்க்கையை தாண்டிய ஒரு அர்ப்பணம். அது எப்படின்னா கணவன்கிட்ட மார்க்கத்துக்கு முரண் இல்லாத எல்லா இயல்புகளையும் அப்படியே ஏற்றுக்கிறது. கணவன்கிட்ட மார்க்கத்துக்கு முரணாக இல்லாத அத்தனை இயல்புகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது, இதுதான் மிக முக்கியம். அப்படியே ஏற்றுக்கொள்றதெல்லாம் நிறைய நடக்காது. அதே போல மனைவியுடைய மார்க்கத்துக்கு முரணாக இல்லாத அத்தனை இயல்புகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்றது. இந்த இயல்புகளை அப்படியே ஏற்றுக்கொள்ற தன்மைக்கு பேரு தான் அர்ப்பணமும் அடுத்த பதிவு. அர்ப்பணம் என்ற இங்க தியாகம் செஞ்சா பெரிய விஷயம். தியாகத்துக்கு அடுத்த கட்டமா நம்ம இதை சொல்லலாம். எதை? இந்த மாதிரியான நிலை வருது. இந்த நிலைகள் வருமாக இருந்தால் நிச்சயமாக அவங்க அந்த புத்த பாதுகாத்துக்கலாம். அப்படியே ஏற்றுக்கொள்றதுனா என்ன, அவங்க ஒரு ஒரு இதை அதை அப்போ ஆயிஷா சொல்றாங்க, என்ன ஆயிஷாவே, ரசூலுல்லாஹ் ஆயிஷாவே நீங்க எப்ப என்னோட கோபமா இருப்பீங்க, எப்ப இறக்கமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுமன்றாங்க. அப்ப அர்த்தம் என்ன? அப்படியே ஏத்துக்கினாங்கன்னு அர்த்தம். அப்படியே ஏத்துக்கினாங்கன்னு அர்த்தம். நம்மளோட மனைவி நம்மகிட்ட கேட்கிறா, நான் எப்போ உங்களோட கோபமாயிக்கிறேன், எப்போ உங்களோட இறக்கமாயிக்கிறேன் நீங்க சொல்லு, எனக்கு வேற வேலைக்கு விளங்கிட்டா இந்த கேள்வி இது போல கேட்டப்படாது. நம்ம அதை க்ளோஸ் பண்ணி கோமா இருந்தா என்ன, இறக்கமாயிருந்தா எனக்கு என்ன தெரியும், பெரிய கோவம் எதையாவது தட்டிட்டு போயிடும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா நம்ம அப்படியே ஏத்துக்கல. நான் இது பிள்ளைன்னு சொல்ல வரல, நம்ம இதை அப்படியே ஏத்துக்கலன்னு அர்த்தம். ஒன் சைடா இதை எதிர்பார்க்கவுமேலாம். ஒன் சைடு எதிர்பார்க்கறா கணவன் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் அவனை அப்படியெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், ஏத்துக்கொள்ள மாட்டேன்னா அதுவும் என்ன செய்ய நடக்காது. அப்போ முதலாவது கணவன் சைடு மனைவி சைட்லேருந்து ஒரு தியாகம் நடந்தா அது ஒரு சப்ஜெக்ட். தியாகம்ன்றது என்னென்னு விளங்கப்படுத்திட்டு, ரெண்டாவது கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, மார்க்கத்துக்கு முரண் இல்லாத விஷயங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுது. அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த கணவனுக்கு ஊட்ட மாதிரி ஒரு திருப்தியான இடமிக்காது. ஏன்னா அந்த வீட்டில் அவன் நினைச்ச நேரம் வருவான், நினைச்ச நேரம் போவான், நினைத்த நேரம் நண்பர்கள் வருவார்கள், நினைத்த நேரம் மார்க்கத்துக்கு முறையில்லாம சொல்றேன், நினைத்த நண்பர்கள் போவாங்க, எப்போ போனாலும் விருந்திருக்கும், எப்போ போனாலும் கவனிப்பு இருக்கும், எப்போ போனாலும் இது இருந்திருக்கும். மனைவி அதை பத்தியான எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கக்கூடிய நல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடாது மனைவி எப்பயும் கணவன் செட் ஆகாட்டி, ஏன்னா அவன் அப்படி போயிடுவான்.
அதெல்லாம் உண்மையாக புரிந்துணர்வு கணவனுக்கு தெரிஞ்சுட்டா இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஆணுக்கு எப்பயும் இஹ்திராம் கிடைக்கிற டைம்ல, கண்ணியமும் சுதந்திரம் கிடைக்கிற டைம்ல அவன் எப்ப என்ன செஞ்சிருவான், திரும்பி மனைவியுடைய விஷயத்துல என்ன செய்வான், முழு கவனம் உண்டு. அவனுக்கு இயற்கையாவே என்ன செய்யும், வர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு கணவராக இருந்தா அவன் எப்பயும் வரலாம், எப்பயும் போகலாம், அதை பத்தி எந்த இதுவுமே அவனுக்கு என்ன செய்ய இருக்காது. இன்னும் சொல்ல போனா அல்லது மாமனார் விஷயத்துல வெற்றி பெற்ற பெண்கள்லாம் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அவங்க சொந்த, அதாவது மகள்கிட்ட வீட்டுல இருக்கிறத மருமகள் என்ன தேடி 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 போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்ப இதே மாதிரி அந்த பகுதியில அவங்க அதை என்ன நினைச்சிருவோம்னா, எனக்கு அவங்க அதாவது பகரமாக எனக்கு எது தந்தாலும் தரலாட்டியும் ஏண்ட பகுதியில் நான் இப்படி என்ன செஞ்சிடறேன், இருந்துடுறேன் இருந்தால் இந்த மாதிரி இடங்கள்ல கணவனுக்கு ஒரு மறுபரிகாரமாக எதுவும் கிடைக்காது விட்டாலும் கூட சில பாதிப்படையக்கூடிய இடங்கள்ல அவன் இந்த மனைவி சார்பா என்ன செஞ்சிருவான், நின்றுவான். இல்லை, என்னைக்கு என்ன மனைவி நடந்து கொண்ட முறையில் ஒரு நாள் நான் இதில் என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி ஒரு மனைவி கிடைக்காது அப்படி என்ற லெவலில் உள்ள எத்தனையோ கணவன்மார் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இதுதான். ஒன்று தியாகம், ரெண்டாவது அவரை அப்படியே என்ன செய்யறது, ஏற்றுக்கொள்றது. இன்னைக்கு இந்த அவரை அப்படியே ஏற்றுக்கொள்ளல் என்ற தன்மை இல்லாதனால தான் புரிஞ்சுக்கொள்ள ட்ரை பண்றது. நான் இப்படித்தான் என்ன கேரக்டர் ஃபர்ஸ்ட்டுக்கே நான் சொல்லிடுறேன். ஏன்னா முதலாவது ஆரம்பம் மிக முக்கியம். எல்லா கேரக்டரும் அவன்கிட்ட கொட்டிடுறது. அதுக்கப்புறம் அவன் மனைவி கேரக்டரை சொல்ல இல்லாதே, சரியா, அவன் நான் என்ன கேரக்டர் இப்படித்தான்னா அப்படியா அப்படின்னு இவன் என்ன செஞ்சு ஆரம்பிச்சுட்டு நான் அவளை கேரக்டர் ஒன்றும் சொல்றது இல்லை. இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரியான ஒரு இது அந்த இடத்துல இந்த ரெண்டாம் தரம்லாம் பேசக்கூடாது. அது மூணாவது நாலாவது தரத்துக்கு என்ன செஞ்சு போயிடும். ஸோ இந்த ரெண்டு பகுதியை எடுத்துட்டு மூணாவது பொறுப்புகள்ல தியாகத்தோடு நடந்து கொண்டான். பொறுப்பையும் தாண்டி நடந்து கொள்ள, பொறுப்புகளை தியாகத்தோட இல்லை, பொறுப்பையும் தாண்டி நடந்து கொள்ள. பொறுப்பையும் தாண்டி நடந்து கொள்ளன்னா அன்பு வெளிப்படும். அது என்ன செய்யும், முழுசா வெளிப்படாட்டி அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடக்கிற சந்தர்ப்பத்துல இது ஒரு அந்த கணவன் மனைவிக்கு இடையில உள்ள அந்த ஈர்ப்பையும் அந்த பழைய கால அந்த நிலைகளையும் சரியான முறையில பாதுகாத்துட்டு போறதுக்கு வரும். எவ்வளவு பாதுகாத்துட்டு போறதுக்கு வந்தாலும் பழைய பைத்தியம் வராது. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலருக்கு இவ்வளவு செஞ்சாலும் இல்லை, நீங்க அந்த முந்தி மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். நினைட்டா அலாம், அதாவது அலாம் குமார் 2 பேர் வாழ்ந்துருப்பாங்க ஒவ்வொன்றுக்கு. அந்த மாதிரி வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா மூளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். மூளை வேலை செஞ்சுட்டு இருக்கிற டைம்ல இந்த சப்ஜெக்ட் வரவே வராது. எவ்வளவு நிலைமைக்கு இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை நினைச்சுக்கிட்டு ஆயிஷா எல்லாம் முடிக்காமிக்கலே. ரைட்டா, உண்மையில இவங்க சொல்ல மாதிரியான ஒரு கிறுக்குத்தனமான காதலா இருந்தா ஆயிஷா ரசூலா முடிச்சிக்க மாட்டாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு ரசூலாங்க முடிச்சிக்க மாட்டாங்க. இது ஹதீஜா போன உறவு அவ்வளவுதான், முழு சிந்தனையுமே எனக்கு அவங்களோட தான் அப்படின்னு நின்றுப்பாங்க. ரசூலாங்க அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க, 10 திருமணங்கள் என்ன செய்யறாங்க ரசூலாங்க முடிக்கிறாங்கன்னா அந்த அந்த என்ன சொல்றது, ஒரு புத்திகட்ட தன்மை இருக்கல. அப்ப எனவே திருமணத்துக்கு பிறகு யாராவது பழைய நிலைகளை நமக்கு மத்தியில பாதுகாத்துக்கொள்ளணும்னு விரும்பினா, நம்ம இந்த செய்திகளை பார்க்கிற விஷயம் பொறுப்பு உணர்வையும் தாண்டி பாதுகாத்துக்கொள்ளணும்னு விரும்பினா முதலாவது தியாகம். யாரோ ஒரு பகுதியில் ஒரு தியாகம் நடத்த, அல்லது அதுக்கு அடுத்த கட்டமாக உள்ள அதோட சேர்த்து அல்லது என்னடா அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, அவங்களுடைய இதை அப்படியே நம்ம ஏற்றுக்கல, எதையும் விசாரிக்கிறல, எதையும் மாற்றிக்கொள்ள சொல்றல, எதையும் குறை வைக்கிறல, அப்படியே ஏற்றுக்கொள்ள சொல்ற தன்மை. மூணாவது பொறுப்பையும் தாண்டிய ஒரு பொறுப்பை தாண்டி பொறுப்பு என்ன, நம்ம இவ்வளவு செய்ய வேண்டிய, ஆனால் அதை தாண்டி நம்ம என்ன செய்யறது, செயல்படுறது. அது காலப்போக்கில் என்ன செய்யும்னா ஒரு தூளுல் முலாசமா ஒருவருக்கொருவரே அப்படி இருந்ததுனால அந்த ஒரு நிலைமை அதை என்ன செய்யும், கொண்டு வந்து சேர்க்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த குடும்ப வாழ்க்கையுடைய விஷயங்களை ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு போவதற்கும், காதலை சிறப்பான முறையில் புரிஞ்சு கொண்டு அதை எங்க அது இல்லாமல் போகுது, அது எப்படி சரியான வழியை அடைகிறது, அந்த சரியான வழியை திருமணத்துக்கு பின்னால் நம்ம எப்படி பாதுகாக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுக்கு உதவும் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு அடுத்ததாக காதல் ஏற்படுத்தக்கூடிய மோசமான ஒழுக்கங்கெட்ட விளைவுகள் உண்டு இந்த விபச்சாரம் என்ற பகுதி. ஸோ இஸ்லாம் விபச்சாரம் என்ன சொல்லுது, மொழி ரீதியாக என்ன சொல்லுது, மார்க்க ரீதியாக என்ன சொல்லுது, தண்டனை ரீதியாக என்ன சொல்லுது, அந்த விபச்சாரத்தை ஒட்டிய சமூக ஒழுக்க ரீதியான குற்றங்கள் யாவை என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தொடர நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகுதான் நம்ம அக்குதுனிக்கா செய்வோம். சரியா, அதுக்கு பிறகுதான் அக்குதுனிக்கா என்ற பகுதிக்குள்ள நாம் என்ன செய்வோம் வருவோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.